கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் சைமனு. நான் உண்மையான இந்து நரிக்குறவர் இனத்தில் பிறந்தவன். எங்களுடைய நரிக்குறவருடைய வம்ச வரலாறு சாட்சியாக எடுத்து சொல்ல இந்த நாளில் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். இந்த நாளில் இந்த சாட்சிகள் சொல்கிறதுக்கு நம்மளுடைய தானியல் ஐயாவும் நம்மளுடைய அருள் பிரகாஷ் ஐயாவும் அவர்கள் இந்த நாளில் எங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுடைய சாட்சிகளை அவர்கள் இந்த வீடியோ மூலியமாக எடுக்கிறார்கள். பாருங்கள், எங்கள் அப்பா அம்மா காட்டிலே வாழ்ந்து காட்டிலே அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இந்த பூமியில் அவங்க சொத்தை நம்பவில்லை, சுகத்தை நம்பவில்லை. சொந்த தெய்வத்தை அவர்களாக உருவாக்கி அந்த தெய்வத்தையே நம்பி காடை பிடிப்பார்கள், கவுதரை பிடிப்பார்கள், நரி பிடிப்பார்கள், பூனை பிடிப்பார்கள். இப்படிப்பட்ட காட்டு ஜீவன்களை பிடித்து அது அவங்க புசிப்பார்கள். அதை கொண்டு போய் விற்பார்கள் தமிழர்களுக்கு. விற்று அந்த காசை வாங்கி என்ன பண்ணுவார்னா எங்கள் அப்பா சாமி மூட்டையில் கொண்டாந்து வைப்பார். எங்கள் அம்மாவை கூட கையில் கொடுக்க மாட்டார், தொட மாட்டார். பாருங்கள், அந்த சம்பாதிக்கிற காசு பூரா அது பிள்ளைங்களுக்கு நல்லா தானியம் வாங்கி நல்லா கறி சோறு போட்டு பிள்ளைங்களுக்கு நல்லா ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து பிள்ளைங்களுக்கு நல்ல முறையாக வளர்க்கணும்னு அந்த எண்ணம் வரல. அவங்களுக்குள்ள என்ன பாரம்பரியம் வந்துச்சுன்னா தெய்வ ஆசை. அந்த தெய்வ ஆசைங்கிறது அவங்களுக்குள்ள என்னென்னா வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஆடு எருமாடு இப்படிப்பட்டதெல்லாம் வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் பூஜை பண்ணுவாங்க. எந்தெந்த ஊரில் குடிசை போடுறாங்களோ அந்த ஊரில் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு எருமாட்டை பிடிச்சி வெட்டி பச்சை ரத்தத்தை குடிப்பார்கள். ஆனால் அந்த காசை வச்சு வீடை வாங்கணும், நிலத்தை வாங்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்லா ட்ரெஸ்ஸு போடணும், அந்த எண்ணமும் கிடையாது. பாருங்கள், காட்டிலே வாழ்ந்து காட்டிலே குடிசையை போட்டு வாழும்போது எங்கள் அப்பா அம்மா எங்களை எப்படி வளர்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கத்தி கொடுத்தது இந்த கவுட்டை. இந்த ஒரு 5 வயசு பையனாக இருக்கும்போது இந்த கவுட்டை எடுத்துகிட்டு எங்கள் அம்மா கூட ஊசி பாசி விற்க ஊராக போவோம். அப்போ தெருவாக போகும்போது இந்த சின்ன சின்ன அடிக்கலாம் குருவியெல்லாம் கீழே உட்காந்து விளையாடும். அப்போ அந்த அடிக்கலாம் குருவியெல்லாம் நான் அடித்து அதிலேருந்து பயிற்சி கற்றுக்கொள்வோம். அப்போ பயிற்சி கற்றுக்கொள்ளும் போது அப்புறம் ஒரு 10-15 வயசு வந்த பிறகு அப்புறம் மாட்டை பிடிச்சி வேட்டையாட கற்றுக் கொடுப்பார் எங்கள் அப்பா. இதுதான் கற்றுக் கொடுத்து காடை பிடிக்க கற்றுக் கொடுத்தாரு, நரி பிடிக்க கற்றுக் கொடுத்தாரு, எலி பிடிக்க கற்றுக் கொடுத்தாரு, பூனை பிடிக்க கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் உண்மையான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கல. எங்களுடைய இனம் எங்கே தண்ணி கிடைக்குதோ 6 மாதம் ஆனாலும் சரி தான், 2 மாதம் ஆனாலும் சரி தான், 1 வருஷம் ஆனாலும் சரி தான், தண்ணி கிடைக்கிற இடத்துல குளிப்பார்கள். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்லா பல்லு வளர்க்கணும், நல்லா குளிக்கணும், நல்லா ட்ரெஸ்ஸு போடணும், அந்த எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஒரு பானையில் சோறாக்கி 5 பேர் இருந்தால் 5 பேர் ஒன்றா அந்த சோறை திம்போம், 10 பேர் இருந்தாலும் 10 பேரை ஒன்றா திம்போம். ஏன் எங்களுடைய இனம் முன்னேறாமல் போனதுன்னு இந்த நாட்டில் எங்களுடைய முன்னோர்கள் தெய்வ பக்தினாலே அவர்கள் முன்னேற முடியாமல் போனது. எப்படின்னா 5 மகன் பெற்றா 5 மகனுக்கு 5 சாமி, 3 மகன் பெற்றா 3 மகனுக்கு 3 சாமி, 4 மகன் பெற்றா 4 மகனுக்கு 4 சாமி. பாருங்கள், எங்கள் அப்பாவுடைய பேர் நார்த்தன், அப்போ எங்கள் அம்மாவுடைய பேர் மோட்டூர்பாய். எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் 8 குழந்தைகள் பிறந்தோம். பாருங்கள், எங்கள் அம்மா என்ன மாதிரி குட்டையாக தான் இருக்கும். 8 குழந்தை காட்டில் போகும்போதே பேக்கும். அப்போல்லாம் ஆஸ்பத்திரி கிடையாது, மருத்துவரும் கிடையாது. பாருங்கள், அவங்களுக்கு ஆண்டோர் காட்டினுடைய பறவைகள் சாப்பிட்றதுனால அந்த பெலன் அவங்களுக்கு கிடைச்சதுனால ரோட்டில் போகும்போதே பெத்தி கையில் தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் குடிசை போட்டு இருக்கும்போது குடிசைக்குள்ளே பெத்திடுவாங்க. இது மாதிரி 6 ஆம்பளை பிள்ளைகளும் 2 பொம்பளை பிள்ளைகளும் எங்கள் அம்மா பெற்றார். பாருங்கள், அந்த 8 பேரில் ஒருத்தர் தான் அவுட்டு, எங்கள் அக்கா மட்டும் தான் அவுட்டு. இப்போ 6 அண்ணன் தம்பி உயிரோடு இருக்கிறோம், ஒரு அக்காவும் உயிரோடு இருக்குது. பாருங்கள், இப்போ எங்களுடைய அப்பாவா என்ன பண்ணார்னா தெய்வ பயத்தை தான் வாழ்ந்தாங்க தவிர கடவுள் பயத்தில் வாழல. கடவுள், உண்மையான கடவுள் நம்மளை படைத்தவர் ஒருவர் இருக்கார் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. அவங்களுக்கு கல்வி அறிவும் கிடையாது, அதை கேட்கவும் மாட்டார்கள். ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அவர்கள் ஊருக்கு பக்கத்தில் வாழ மாட்டாங்க. இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தை விட்டு 1 கிலோமீட்டரோ 3/4 கிலோமீட்டரோ ஒரு 1/2 கிலோமீட்டரோ அப்படி தூரத்தில் தான் குடிசையை போடுவாங்க. ஏன் அப்படி தூரத்தில் குடிசை போடுறாங்கன்னா அந்த ஊருக்காரவங்கெல்லாம் குடி போதையில் யாரும் சண்டை போட மாட்டாங்க, எங்கள் பெண்களை தொட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் பெண்களுக்குள்ளே எங்கள் ஆளுங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு. பெண்கள் இப்படி ஊசி பாசி விற்க ஊரில் போனாங்கன்னா 5 மணிக்குள்ளே வந்துடுவாங்க வீடு தேடி. 5-6 மணி ஆச்சுன்னா அப்படி தனியாக வந்துச்சுன்னா அந்த பெண்களை தள்ளி விட்டுருவாங்க, ஜாதியில் சேர்க்க மாட்டாங்க. ஏன் சேர்க்க மாட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. ஆனால் எங்களுக்குள்ளே 4 பொண்டாட்டி கட்டிக்கலாம், 3 பொண்டாட்டி கட்டிக்கலாம், 5 பொண்டாட்டி கட்டிக்கலாம். ஏன்னா தனக்கு தானே எங்களுக்குள்ளே எப்படின்னா எங்களுக்குள்ளே பெரியவர்கள் இருக்கிறவங்க தலைவர் மாதிரி. அப்போ அந்த தலைவர் என்ன சொல்லுவார்னா, இந்த பொண்ணு உங்கள்கிட்ட வாழ முடியல,
இந்த பொண்ணை விட்டுரு வேறு ஒரு பொண்ணை கட்டிக்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க. என்ன டைவர்ஸ்னா அவங்களுக்குள்ள ஒரு சாராய பாட்டில் கொண்டு வர சொல்லி ஆளுக்கு ஒரு கிளாஸ் சாராயத்தை வாங்கி அந்த சாராயத்தில் எல்லா பேரும் குடிச்சப்பா இன்றைக்கி இந்த பிள்ளைக்கும் இந்த பையனுக்கு டைவர்ஸ் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு குச்சியை எடுத்து அந்த குச்சியை முறித்து தண்ணி ஊற்றிடுவாங்க. அதுக்கு பேர் தான் டைவர்ஸு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளை வேறு ஒருத்தரை கட்டிக்குவான். அதே மாதிரி தான் இந்த இவன் போய் வேறு ஒரு பொண்டாட்டி கட்டுவான். இப்படி தான் அந்த நரக வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு தெரியல, இது பாவங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. 4 பொண்டாட்டி கட்டினா பாவம், 2 பொண்டாட்டி கட்டினா பாவம், 3 பொண்டாட்டி கட்டினா பாவம், இப்படி பொண்டாட்டி இருக்கும்போது வேறு பொண்டாட்டி கட்டினா பாவங்கிறது அந்த பாவ இச்சையின் அந்த வழிமுறைகள் சொல்ல யாருமே தெரியாது. ஏந்திரிச்சா காலையில் குருவி அடிப்போம், கொக்கு அடிப்போம், அது மாதிரி வேட்டையாடி கொண்டு வரது சமைச்சு சாப்பிடுவோம். மனைவிகள் ஊரில் போய் ஊசி பாசி விற்றுட்டு சோளம் கொண்டு வருவாங்க, கம்பு கொண்டு வருவாங்க, மக்கா சோளம் கொண்டு வருவாங்க, கேவூர் கொண்டு வருவாங்க. இதுதான் அந்த காலத்தோடைய சாப்பாடு. அப்போ அந்த சாப்பாடை என்ன பண்ணுவோம்னா ரொட்டி சுடுவாங்க, கேப்பை ரொட்டியை சுட்டு அன்றைக்கி ஏதாவது கொழுப்பு ஜாமான் கறி கிடைக்கலன்னா புளிச்ச கீரையை கொண்டாந்து அதை கடைஞ்சி அந்த கீரையில் அந்த கேப்பை ரொட்டியை சாப்பிட்டு தூங்கிடுவோம். ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுவோங்கிறது அந்த கவலை கிடையாது, நாளைக்கு என்ன சேர்த்து வைப்போன்னு கவலை கிடையாது. ஏன்னா நாளைக்கு உயிரோடு இருந்தால் பார்ப்போம் அப்படிங்கிறது. நாளைய தினத்துக்காக கவலைப்படாமல் வாழ்ந்த ஜாதி ஒரே ஜாதி. அண்ணன் தம்பிக்குள்ளே அடிப்படை பண்ணிக்குவாங்க, சொந்தமாக அண்ணன் தம்பி அடிச்சுக்குவாங்க, மாமன் வச்சு அடிச்சுக்குவாங்க, காலையில் அடிச்சுக்குவாங்க, சாயந்தரம் சேர்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெயிலு கோர்ட்டு கேஸு போய் பழக்கம் கிடையாது. ஆனால் சொத்துக்காக அடிச்சிக்க மாட்டாங்க, சொத்துக்காக வெட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட சொத்து இருந்தால் தானே அன்னைக்கு அவன் காடை கதவாரி பிடிக்கிறான், சமைக்கிறான், சாப்பிட்றான். ஒன்றும் ஏன் அது பாணி அப்படின்னா இந்த பெரியவங்கள்லாம் சம்பாதிக்கிற காசு பூரா சாமி உண்டியல்லே போட்டு 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 வருஷத்துக்கு வருஷம் சாமிக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா எருமாடு பிடிப்பாங்க, எருமாடை வெட்டி ரத்தம் குடிப்பாங்க, பச்சை ரத்தம். ஏன்னா அதே மாதிரி தான் வெள்ளாட்டு கடை பிடிப்பாங்க, வெள்ளாட்டு கடை வெட்டி பச்சை ரத்தம் குடிப்பாங்க. இதனால தான் எங்கள் நரிக்குறவ இனம் இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் முன்னேற முடியாமல் போனது. ஏன் முன்னேற முடியாமல் போனோன்னா அவங்களுக்குள்ள எண்ணம் இல்லைன்னா பிறரை ஏமாற்றி வாழணுங்கிற அந்த எண்ணம் கிடையாது, பிறரை ஏமாற்றி தான் சொத்து சம்பாதிக்கிற அந்த எண்ணம் கிடையாது. இதுக்கு வெட்டு குத்து பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கை கட்டி நிற்கணும்னு அந்த வேலையே கிடையாது. ஏன்னா போலீஸ்காரங்களை பார்த்தா ஐயா சாமின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க, அதிகாரிகளை பார்த்தா ஐயா சாமி. பாருங்கள் இந்த சோறு எப்படி திம்பாங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் ஆச்சுன்னா அந்த கல்யாண வீட்டில் போய் எங்களுடைய முன்னோர்கள் போய் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பொம்பளை ஆளுங்க தொட மாட்டாங்க. அந்த முன்னோர்களில் யார் பெரியவங்களோ அவங்க போய் உட்காந்துக்குவாங்க. அந்த கல்யாண வீட்டில் போடுற சோறை கொண்டு வந்து எல்லா பேருக்கும் பங்கு போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எங்களுடைய என்ன ஒரு அந்த அன்பின் பாசத்தின் தன்மைங்கிறது ஒருத்தர் நரி அடிச்சிட்டோன்னா 10 பேர் நரி அடிக்கலைன்னா அந்த ஒரு நரியை வெட்டி ஆளுக்கு கொஞ்சம் 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 10 வீடு இருந்தால் 10 வீட்டில் கொடுப்பாங்க, 8 வீடு இருந்தால் 8 வீட்டில் கொடுப்பாங்க, 5 வீடு இருந்தால் 5 வீட்டில் கொடுப்பாங்க. ஆனால் அப்படி பசிக்கு யாருமே பசியில் வாட மாட்டாங்க, கொஞ்சம் இருந்தாலும் 10 பேர் பங்கு படுத்திப்பாங்க. அந்த ஒரு அன்பில் வாழ்ந்தக்கூடிய இனம் அது ஒரு நல்ல இடம். ஏன்னா கடவுள் நம்மளை படைத்தார் என்பது அதை சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, அதை கேட்கவும் அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை, அந்த புத்தி இல்லை. ஏன் இல்லைன்னா காட்டிலே வாழ்ந்ததுனாலே. பாருங்கள் காட்டிலே வாழ்ந்ததுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்டாட்டி இந்த பொண்டாட்டி விட்டுட்டு வேறு ஒரு பொண்டாட்டி கட்டுறோமே அது பாவ இச்சை அப்படிங்கிறது அவங்களுக்கு அது தெரியாது. அவளை விட்டுட்டோம் இவ்வளோ கட்டிக்கிட்டோம், அவனை விட்டுட்டோம் இவ்வளோ கட்டிக்கிட்டோம், அது பேச்சுவார்த்தையிலே பண்ணுவாங்க. அதுவும் பாருங்கள் எங்களில் என்ன பண்ணுவோம்னா மாப்பிள்ளை தான் பொண்ணுக்காரனுக்கு வரதட்சணை கொடுப்பாங்க, பொண்ணுக்கு காசு கொடுத்து தான் வாங்குவோம். அப்போ எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு வெறும் 9 ரூபா கொடுத்து எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த நரிக்குற பாணி எங்கள் இனத்தில் ஆம்பளை தான் பொண்ணு காசு போட்டு வாங்கணும், ஆம்பளை தான் ஆம்பளை வீட்டில் தான் மாப்பிள்ளை வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க, பொண்ணுக்காரங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ என் பொண்ணு நான் ஒருத்தர் கொடுக்குறேன்னா அவன் என் பொண்ணு கொடுக்குற வரைக்கும் 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ச்சி வர்ற வரைக்கும் அவன் மாமனார் வீட்டில் பணிவிடை செய்வான். என்ன பணிவிடை செய்வோன்னா வெறும் பொறி கொண்டு வந்து கொடுப்பான், ஏதாவது குருவி கொக்கு அடித்து கொண்டு வந்து கொடுப்பான், ஏதாவது வேலை வெட்டி செய்வான். அந்த பொண்ணுக்காக நீ வேலை வெட்டி செய்து அந்த பருவம் வந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வரதட்சணை கேட்குறாங்க அந்த வரதட்சணை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம்னா என்ன கல்யாணம்னா பெரிய பெரிய ராஜாக்கள் வந்து பண்ணுற கல்யாணம் கிடையாது. கல்யாணம் ராத்திரியில் தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா எப்பா உன் பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் நாளைக்கு கல்யாணம்ப்பா அப்படின்னு சொல்லி டவுனில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது அந்த பச்சை அரிசி இப்போ அந்த பச்சை பானை மண் பானை அது வாங்குவாங்க, வெல்லம் வாங்கிட்டு வருவாங்க, இப்படிப்பட்ட ஜாமான்லாம் வாங்கி கொண்டாந்து வச்சு பொங்க வைப்பாங்க. அந்த தெய்வத்துக்கு முன்னாடி பொங்க வைப்பாங்க. அவர்களா படைத்த தெய்வம். ஆனால் கடவுளுடைய அன்பு அவர்களுக்கு தெரியல. அதனால் அவங்க இந்த தெய்வத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கருவமணி வச்சு கோர்த்து வச்சுருப்பாங்க. அந்த பொங்க சோறு ஆக்கி கீழே இறக்கி வச்சு பொண்ணு மாப்பிள்ளையை 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு மாப்பிள்ளை கையில் அந்த கருவமணி இந்த மாதிரி கருப்பு பாசி இருக்கும் கருவமணி, இந்த கருவமணி எடுத்து அவன் கையில் கொடுத்து கட்ட சொல்லுவாங்க.
அதை கட்டின பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் சாராயம் கல்லெல்லாம் சர்வசாதாரணமாக விற்கும். கல் கிடச்சிச்சின்னா கல் பனை வாங்கி கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. சாராயம் கிடச்சின்னா சாராயம் அப்படியே கேனாக வாங்கி வச்சுக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு என்னென்னா, இந்த கல்யாணத்துக்கு சாப்பாடு ஆக்கி போட மாட்டாங்க. ஆக்கி போடுறக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு என்னென்னா, உன் மாவை கல்யாணம் ஆச்சா எனக்கு பிராந்தி, எனக்கு சாராயம் கொடு, உன் மாவை கல்யாணம் ஆச்சா எனக்கு கல் கொடு, இப்படின்னு 2 பேரும் கேட்பாங்க. அந்த கல் சாராயம் தான் கல்யாணம், அந்த காலத்து கல்யாணம். இப்போ பாருங்கய்யா, எங்களில் ஆனால் உலகத்தார் கண்ணுக்கு நரி குறவுன்னு சொன்னால் ஒரே ஜாதின்னு தெரியுது. ஆனால் எங்கள் நரி குறவருக்குள்ளே 3 ஜாதிகள் பாருங்கள். காளி கும்பிட்ற ஒரு ஜாதி, மாரியம்மா கும்பிட்ற ஒரு ஜாதி, மீனாட்சி கும்பிட்ற ஒரு ஜாதி. இந்த 3 தெய்வங்களே தான் அவங்க படைத்து அவங்களா சொந்தமாக தயாரித்து அவங்களா நம்பி வாழ்கிறக்கூடிய ஒரு தெய்வம், அவங்களுடைய நம்பிக்கை. அப்போது இதில் இந்த காளி கும்பிட்றவனும் இந்த மாரியம்மா கும்பிட்றவனும் 2 பேரும் பங்காளிங்க. இந்த மீனாட்சி கும்பிட்றவன் மாமே மச்சம் வரலாறு. அப்போ மீனாட்சி கும்பிட்றவங்கிட்ட காளி கும்பிட்றவனும் பொண்ணு வாங்குவான், மாரியம்மா கும்பிட்றவனும் பொண்ணு வாங்குவான். இது ஏன் இப்போ பொண்ணு வாங்குறாங்கன்னா, இப்போது கடைசி காலத்தில் இப்போ பாருங்கள், உண்மையான நரிக்குறவன் நான் கிடையாது. ஏன் உண்மையான நரிக்குறவன் நான் கிடையாதுன்னா, நான் இப்போ உண்மையான நரிக்குறவன் தான், ஆனால் உண்மையான நரிக்குறவ இனம்ங்கிறது கிடையாது. பாருங்கள், இப்போ என்ன பாருங்கள், என்னுடைய பிள்ளைகளெல்லாம் வெள்ளையை சொல்லியமாக இருப்பாங்க, எங்களுடைய வரலாறுலாம் வெள்ளையை சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையான நரிக்குறவன் இந்த காளி கும்பிட்றவன், இந்த மீனாட்சி கும்பிட்றவங்க, அவங்களெலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வருவாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கருப்பாக பிறக்கும், ஒரு மாதிரியாக பிறக்கும். ஆனால் எங்களை நாங்கள் ஏன்னா எங்களுடைய அப்பா எங்களுடைய முப்பிட்டார், அது ஒரு எப்படி ஒரு 20 தலைமுறைக்கு மேலே முன்னாடி இருக்கும், 20 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கும். ஆனால் வடநாட்டில் நாங்கள் குஜராத் மாநிலத்திலிருந்து அந்த பகுதியிலிருந்து அந்த ஹிந்தி பாஷை தெரிஞ்சதுனால எங்களுடைய முன்னோர்கள் கோவிச்சிட்டு இப்படிப்பட்ட நரிக்குறவங்க பிடிச்சி போட்டு இருக்கவும் அந்த நரிக்குறவங்க வந்து சேர்ந்துட்டார். அப்போ அந்த நரிக்குறவங்களும் ஒரு 4-5 அண்ணன் தம்பி. அந்த 4-5 அண்ணன் தம்பி இருக்கும்போது மூத்த அண்ணனுக்கு குழந்தை இல்லை. அந்த மூத்த அண்ணனுக்கு குழந்தை இல்லாதனால என்ன பண்ணாங்கன்னா, இப்போ எங்களுடைய வரலாறில் உள்ள தாத்தாக்கள் அவர் ஒரு பையனை, வாலிப பையனை வந்து அப்போ நரிக்குறவங்கிட்ட சேர்ந்துட்டார். சேரும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த காளி கும்பிட்றவனும் மீனாட்சி கும்பிட்றவனும் 2 பேரும் அந்த பையனை பார்த்து, நல்ல பையன் இருக்கு, அப்படியே தம்பி நீ என்ன உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்குது, எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் உங்கள் கூட இருந்து வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுனால, சரி நான் எங்கள் கூட இருந்து சொன்ன உடனே அப்போ அவங்க 2 பேரும் மாமே மச்சான் 2 பேரும் தீர்மானம் பண்ணாங்க. இவர் அண்ணன் தம்பி 4-5 பேர், இவரில் மூத்த அண்ணனுக்கு குழந்தை இல்லை, அதனால் இந்த மூத்த அண்ணனுக்கு இந்த பையனை நம்ம கொடுத்துருவோம், அவர் தத்து எடுத்து வளர்க்கட்டும் அப்படின்னாரு. அப்போ அந்த காளி கும்பிட்றவனுக்கு என்னுடைய தலைமார் உள்ள, என்னுடைய சந்ததி உள்ள, என்னுடைய முன்னோர்கள் பையனாக வந்து சேர்ந்தது தான். இப்போ இடையில சேர்ந்து அந்த நரிக்குற பொண்ணை கட்டிக்கிட்டு நரிக்குற இனத்தில் பிறந்ததுனால ஒரு 20-30 தலைமுறை ஆகிடுச்சு. இப்போ அது 20-30 தலைமுறை ஆனதுனால இப்போ அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் இந்த நரிக்குற ஜாதியிலே எங்களை கீழ்ப்பட்ட ஜாதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இடையில வந்து சேர்ந்ததுனால காளி கும்பிட்றவன் பெரிய ஜாதிங்கிறான், மீனாட்சி கும்பிட்றவன் பெரிய ஜாதிங்கிறான், மாரியம்மா கும்பிட்றவன் சின்ன ஜாதிங்கிறான். அப்படின்னு எங்களுடைய இனத்தை இடையில வந்து சேர்ந்ததுனால சின்ன ஜாதின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி கேலி கிண்டல் பண்ணுற காலத்தில் எங்களுடைய கிராமத்தில் இந்த 3 ஜாதிகளும் இருந்தார்கள். 3 ஜாதிகளும் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ முன்னாடி மாதிரி குடிசையை போட்டு வாழ்ந்தாங்க. ஒரு இடத்துல குடியிருந்து வாழ்கிறதுக்கு இடம் இல்லாத காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நான்லாம் பிறக்கல, ஒரு 1951-52 அப்போது இந்த இந்தியாவில் சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு எங்களுடைய இனமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கணும்னு சொல்லி, அப்போது இந்த பகுதியில், திருச்சி பகுதியில் ஒரு RS மலைப்பா கலெக்டர் இருந்தாராம், காமராஜா வீட்டில். அது கேள்விப்பட்டது தான். நான் பிறந்தது 60 தான் பிறந்தேன். அப்போ முதல் என்னுடைய கிராமத்தை எங்கள் அப்பன் காலத்தில் கிராமமாக உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த கிராமத்தில் எங்கள் இனம் குடியிருந்து வாழ்கிறார்கள். இப்போ அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய இன மக்கள்கள், தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் ஒவ்வொரு இடத்துல கவர்மெண்ட்டால் 2 சென்ட் 3 சென்ட் இடத்த இலவசமாக கொடுத்ததுனால அவங்க குடியிருந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் எங்கள் இன மக்கள்கள் ஏன் ரொம்பவும் தாழ்த்தப்பட்ட இனமாக வாழ்ந்தாங்கன்னா, அவங்களுக்கு என்ன இல்லைன்னா, நல்லா குளிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பிள்ளைங்களை வளர வைக்கணும், நல்லா பிள்ளைங்களை டெவலப்மெண்ட் பண்ணணும், நல்லா சொத்து சம்பாதிக்கணும், அந்த எண்ணமே கிடையாது. அன்னைக்கு சம்பாதிப்பாங்க, அன்னைக்கே தின்னிடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த எங்களுடைய இன மக்கள்களில் ஆண்டவராகிய இயேசுவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன்னா, பாருங்கள், எங்கள் அப்பா பயங்கரமான ஹிந்து, 24 மணி உடுக்கடிச்சிக்கிட்டே இருப்பார், விடிய தூங்காமல் உடுக்கடிச்சிக்கிட்டே இருப்பார். அப்போது அவர் சாமி பக்திமான், பெரிய பக்திமான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வயத்தில் என்னென்ன பேர் வச்சாங்கன்னா, மூத்த அண்ணனுக்கு பூந்தர், 2வது அண்ணனுக்கு சுந்தரம், 3வது அண்ணனுக்கு மைனரு, 4வது அண்ணனுக்கு டேயா குட்டின்னு வச்சாங்க. டேயா குட்டி
டயாகுட்டின்னு வச்சாங்க. அப்போது 5வது அப்புறம் எங்கள் அக்கா பத்மணின்னு பேர் வச்சாங்க. 6வது என்ன பேர் வச்சாங்க. என்ன பயங்கரமான ஒரு இந்து வயிற்றில் பிறந்த நான், கடவுள் பக்தி இல்லாத ஒரு இனம், கடவுளே தெரியாத ஒரு இனம், நாகரிகம் தெரியாத ஒரு இனத்தில் என்னுடைய பேர் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் தாய் தகப்பன் வயிற்றில் எப்படி தான் என்னுடைய பேர் வச்சார் தெரில, என்னுடைய பேர் சைமன் என்று வைத்தார். இன்றைக்கி நான் ஞானஸ்தானத்துலேயும் சைமன் தான், இப்போவும் என்னுடைய பேர் சொந்த பேர் சைமன் தான். பாருங்கள், இப்படி 8 குழந்தைகளை பெருந்தும் அப்போது கடவுள் அன்றைக்கே தெரிந்து கொண்டார் என்ன, எங்கள் அம்மா கடவுள் இருக்கும்போது. அப்போ பாரு, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பல தொழில்கள், முன்னாடி கவட்டைனால குருவி அடித்து கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன எலி பிடிக்க கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் காடை கவதாரி பிடிக்க கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஊசி பாசி விற்க கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் கல்வி அறிவு இல்லை. கல்வி அறிவு இல்லாமல் ஏசப்பாவை தெரிந்து கொள்றக்கூடிய ஒரு திருச்சியிலிருந்து ஒரு போதகர் வருவார். அவர் எங்கள் ஊரில் வந்து மிட்டாயெல்லாம் கொடுத்து இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு போவார். அப்போ அதெல்லாம் சின்ன வயசில் ஒரு 10 வயசில் நான் கேட்டு 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 ஒரு 10, 12, 13 வயசு இருக்கும். அப்போ சின்ன வயசில் நான் என்ன பண்ணேன்னா ஏசப்பாவை நேசிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஏசப்பா சொல்கிறார் கடவுள் கடவுள் அப்படின்னு சொன்னார். அப்போ பாருங்கள், நான் என்னுடைய இனத்திலிருந்து ஆண்டவர் என்னை அறியாமல், எங்கள் அப்பா அம்மாவை அறியாமல் என்னுடைய பெயர் சைமன் என்று எழுதார். அது வேதத்தில் இப்போ வாசித்து பார்க்கும்போது அருமையான வசனம் சொல்கிறார். உன் தாயின் கருவில் நீ உருவாதிக்கு முன்னாடி நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் தாயின் கருவில் நீ உருவாதிக்கு முன்னாடி நான் உன்னை சைமன் என்று பேர் சொல்லி அழைத்தேன். பாருங்கள், ஆண்டவர் இந்த இனமும் ரட்சிக்கப்படணும். அப்போ எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க சொல்கிறேன். எரேமியா 14:14 வேட்டைக்காரராகிய இவர்களையும் கடைசி காலத்தில் தெரிந்து கொண்டேன். பாருங்கள், எங்கள் ஆளுங்க வேட்டைக்காரர், எங்கள் ஆளுங்க வேட்டையாடியே வாழ்ந்த ஒரு இனம், கடவுள் பக்தி இல்லாமல் வாழ்ந்த ஒரு இனம், எப்படி முன்னேறணுங்கிறது தெரியாத ஒரு இனம். அப்படிப்பட்ட இனத்திலிருந்து ஆண்டவர் முதல் கிறிஸ்தவனாய் என்னை தெரிந்து கொண்டார். அப்போ பாருங்கள், நான் ஒரு 15 வயசு பையனாக இருக்கும்போது, அப்போ 1993ஆம் ஆண்டில் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டு கல்வி அறிவு இல்லாத காலத்தில், கல்வி அறிவு என்னங்கிறது தெரியாது, பள்ளிக்கூடம் என்னங்கிறது தெரியாது, அப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு உள்ளம் கொடுத்தார் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நேசித்தேன். பாருங்கள், நான் அப்போ அந்த 93ல் ஞானஸ்தானமும் பெற்றேன். அது வெளிநாட்டு ஜெர்மனிலேருந்து ஒரு வெள்ளைக்காரர் வந்து, எங்கள் ஊரில் ஆறு இருக்குது, அந்த ஆற்றுல எங்களை சின்ன வாலிப பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்போ ஞானஸ்தானங்கிறது நாங்கள் நினச்சோம், வாங்கப்பா ஞானஸ்தானம் கொடுக்குறோம்னா ஞானம் கொடுத்து ஏதோ ஸ்தானம் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சோம். தண்ணியில் கொண்டு போய் ஒரு முக்கி எடுத்தாங்க. இது என்ன ஒரு வாட்டி தான் முக்கி எடுத்தாங்க, இது என்னன்னு தெரிஞ்சால் கல்வி அறிவு இல்லை. அப்போ கல்வி அறிவு இல்லாத ஒரு இனத்தில் எப்படி பிறந்தேன்னு பாருங்கம்மா, கேளுங்கம்மா, ஒரு சின்ன பாட்டு பாடுற கேளுங்கம்மா. வானத்தை படைத்த அந்த நல்ல தெய்வத்தை எங்கள் அப்பா அம்மா தெரிந்து கொள்ளவில்லை இல்லை. பூமியை படைத்த அந்த நல்ல தெய்வத்தை சொல்லிக் கொடுக்க ஒருவனும் இல்லை. சந்திரன் சூரியனை படைத்த அந்த நல்ல தெய்வத்தை சொல்லிக் கொடுக்க ஒருவனும் இல்லை. எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, எங்கள் தாத்தா முப்பட்டை கோமணம் மட்டும்தான் போட்டு வாழ்வாங்க, வெட்டியும் கட்ட தெரியாது, ஒரு உருமாலை மட்டும் கட்டி இருப்பாங்க. பார்த்தா கந்தை துணி, துவைக்க முடியாத துணி, சோப்பு போட தெரியாது, அந்த துணியை மேலே போட்டு கோமணத்தோடு வாழ்ந்த அந்த இனம், அந்த இனத்தில் பிறந்தவன் நான். சந்திரன் சூரியனை படைத்த அந்த நல்ல தெய்வத்தை அவர்கள் தேடவில்லை அம்மாமார்களே ஐயாமார்களே. நட்சத்திரங்களை படைத்த அந்த நல்ல தெய்வத்தை தேடவில்லை, கேட்கவில்லை, கேட்டானும் புரிஞ்சிக்க முடியவில்லை. அவங்களுக்கு கல்வி ஞானம் இல்லாமல் ஊராக வேட்டையாடி காடை கவதாரி பிடிச்சி வாழ்ந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு எருமாட்டு ரத்தமும் வெள்ளாட்டு ரத்தமும், அதுதான் அவங்களுக்கு ஒரு பெருமையின் ஆவி வாழ்ந்தார்கள்.
காத்தையும் மலையும் படைத்த அந்த நல்ல தெய்வத்தை தெரிந்து கொள்ளவில்லை. இடி மின்னலை படைத்த அந்த நல்ல தெய்வத்தை தெரிந்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட இனத்தில் பிறந்த என்னை என் தேவனாகிய கர்த்தர் 1973 என்னை சைமன் என்று பெயர் சொல்லி அழைத்தவர் ஞானஸ்தானமும் கொடுத்து, கல்வியே இல்லை, பள்ளிக்கூடமே போகலை, இப்படிப்பட்ட ஒரு இனத்திலிருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். எங்கள் தாய் தகப்பெல்லாம் எங்கள் அம்மா ஒரே பாவாடையில் 1 வருஷம் இருக்குமோ 2 வருஷம் இருக்குமோ 5 வருஷம் இருக்குமோ தெரியாது. எங்கேயாவது குட்டை கூட எங்கேயாவது ஆறு தெரிஞ்சால் அப்போ தான் குளிப்பாங்க. சோப்பை வாங்கி துணி துவைக்கணும்னு தெரியாது. எங்கள் அப்பா சட்டை போட மாட்டார். வெறும் கோமணம் போட்டுக்கிட்டு துணியை மேலே போட்டுக்கிட்டு ஒரு உருமாலை கட்டிக்கிட்டு வேட்டைக்கு போயிட்டு வருவார். அந்த ஒரே துணியில் கீழே விரித்து படுப்பாங்க. அந்த ஒரே துணியை போத்துக்குவாங்க. இப்படி வாழ்ந்த ஒரு பாவ நரக வாழ்க்கையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டதுனால கல்வி அறிவில்லாத ஒரு பேதையை ஞானியாக்கி இன்றைக்கு பாருங்கள், ஏன்னா 1975 அந்த போதகர் ஐயா கூட்டு போய் உங்கள் இனத்துலேயும் கொஞ்சம் பேர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் என்னை ஒரு 18 வயசு பையனாக கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் வச்சாங்க. அந்த நல்ல தெய்வம் சொன்ன வார்த்தை ரசம், சிறியோரை புனிதில் இருந்தும் எளியோரை குப்பையில் இருந்தும் பேதையை ஞானியாக்கி பரிசுத்தவான்கள் மத்தியில் அமர வைப்பேன் என்று சொன்னால் அந்த நல்ல கடவுளை அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால கல்வி அறிவில் இல்லாத காலத்தில் இந்த பாருங்கள் பச்சை இயேசு என்று பேர் சொல்லி இயேசு படம் போட்டு பச்சை குத்துனேன். இங்கே கர்த்தர் என்று பேர் சொல்லி அந்த 15 வயசுலேயே பையனாக இருக்கும்போது படிப்பு இல்லாமல் குத்திக்கிட்டேன். இங்கே பாருங்கள் ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர் சொல்லி சிலுவையை குத்திக்கிட்டேன். இப்படி இதெல்லாம் அறியாத காலம், கல்வியே தெரியாது, பள்ளிக்கூடமே தெரியாது. நான் பள்ளிக்கூடமே படிக்கல. பாருங்கள், அந்த 1975 அந்த போதகர் கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில், அவங்க ஹாஸ்டலில், கிறிஸ்தவங்க ஹாஸ்டலில் நான் படிக்க வைக்க கொண்டு போய் வைத்தார். அந்த நல்ல தெய்வம் என்னுடைய ஏஜே அந்த ஸ்கூல் வாத்தியார் பார்த்து அவருடைய நாவில் கடவுளுடைய அன்பு வெளிப்படுது. அந்த வாத்தியார் சொல்கிறாரு, தம்பி உனக்கு 18 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் உனக்காக நாங்கள் தனியாக ஆனா ஆவன்னா சொல்லி கொடுத்து சிலேடு வச்சு எழுதி உன்னை படிக்க வைக்க கஷ்டமாக இருக்கும்பா. நீ ஒன்றும் பண்ண வேணாம், உனக்கு வயசு ஆகிடுச்சு. நீ என்ன பண்ணுறேன்னா இந்த தமிழ் எழுத்து, இந்த 216 17 தெரில, அந்த எழுத்தை மட்டும் காக்கா கீக்கி கானா சானா இக்கு இங்கு இதை மட்டும் நீ மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன்னா தமிழ் எழுத்து எல்லாமே அதில் படிச்சுக்கலாம்னாரு. பாருங்கள், கிட்டத்தட்ட 1 வருஷம்தான் அந்த ஹாஸ்டலில் இருந்து இந்த கானா சானா மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். வேறு பள்ளிக்கூடத்தில் போய் ஆனால் அவனை எழுதி பட்டத்தடுப்பு வாங்கி நான் வாழல. அப்போது என்னை ஆண்டவர் அந்த தமிழ் எழுத்து மட்டும் ஒரு மனப்பாடம் பண்ண பிறகு, அப்போ எனக்கு வயசு 19 ஆகிடுச்சு. 19 ஆன பிறகு அந்த அந்த வாசிக்க சொன்னேன். நான் ஒவ்வொரு எழுத்தாக வாசிப்பேன். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணேன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு தாளந்து. அப்போது நான் படிக்கலை, இப்போ தான் படித்ததுனால அந்த எழுத்துக்களெல்லாம் அந்த வேதம் தான் எனக்கு வெளிச்சம். இன்னுமே அந்த ஒவ்வொரு எழுத்தையும் அப்படியே காணாம் அப்படியே சொல்லி 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 இப்போ வேதத்துள்ள ரகசியத்தை படிக்க கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு 1980 பைபிள் ஸ்கூல் சேர்ந்தேன். 1980 பைபிள் ஸ்கூல் சேர்ந்து 82 பைபிள் ஸ்கூல் விட்டு வெளியே வந்தேன். அப்போ அந்த 1982 நான் பைபிள் ஸ்கூல் படித்தது எனக்கு என்ன படிச்சுக்கிறது எனக்கே தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார் பேதையை ஞானியாக்குவேன்னு. நான் வெளியே வந்தேன். ஒரு 2 வருஷம் அந்த ஊழியக்காரங்க எனக்கு என்ன பண்ணாங்கன்னா மாதம் 150 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. ஒரு ஹாஸ்டலில் இருக்க சொல்லி எங்கள் பிள்ளைங்களுக்கு, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு, ஏசு அசல்வார் ஏசு அசல்வார் ஏசு அசல்வார் அசல்வார் மனாபி ஏசு அசல்வார் ஏசு அசல்வார் ஏசு அசல்வார் அசல்வார் துணாபி ஏசு அசல்வார் ஏசு அசல்வார் ஏசு அசல்வார் அசல்வார் அப்பனாபி. இந்த பாட்டை பாடி அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த பிள்ளைங்கள இயேசு பற்றியே சொல்லிக்கிட்டே வந்தோம். பாருங்கள், எங்கள் ஊரில் ஒரு 30 பேருக்கு மேலே கொண்டு போய் ஹாஸ்டலில் படிக்க வச்சாங்க. யாரும் படிக்கலை. எல்லாம் கோமலத்தில் சின்ன சின்ன ஜெட்டி கொடுத்தாங்க, அந்த காக்கி சட்டை ஜெட்டி.
எல்லாம் 2 நாள் இருந்தாங்க. 3ஆவது நாள் எல்லாம் கழட்டி போட்டுட்டு பஸ் இல்லாமல் சுப்பிரமணியபுரத்துலேருந்து ஓட்டமாக கால்நடையாக நடந்து சேர்த்துட்டாங்க பூலாங்குடி காலனி. அப்போ வந்துட்டாங்க. அதில் 2 பேர் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். ஏன்னா இப்போ வேதத்துள்ள ரகசியத்தில் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா ஆண்டவர் 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புனார். பாருங்கள், என்னுடைய சித்தப்பா பையன் துர்ராஜிங்கிற ஒருத்தர், நான் ஒன்று, 2 பேர் மட்டும் ஆண்டவருடைய அன்புல நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்தார். பாருங்கள், இன்றைக்கி படிப்பு கல்வி அறிவு இல்லாதவன், அந்த கல்வி அறிவு இல்லாதவனை ஆண்டவர் இப்போது என்னுடைய ஊழியத்தில் என்னை எடுத்து பயன்படுத்துகிறாராம். அதனுடைய ரகசிய வேலை. பேதுரு பாருங்கள், கடலுக்குள்ள இரவும் பகலும் வயிற்று பிளப்புக்காக பேதுரு சீமோன் என்பவன் வலையை போட்டு இரவு முழுவதும் கடலுக்குள்ள அலைமோதி காலையில் கொண்டு வர்ற மீனை விற்று பிள்ளைகளை காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இரவு முழுவதும் ஒரு மீனும் பிடிக்காம அந்த மீனுக்குள்ளே நாரி கடந்த நாற்றம் எடுத்த அந்த சீமோனாகிய பேதுருவை தேவன், நீ இதை எல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வா, உடனேனா மனிதர்களை பிடிக்க பெரிய ஜாதியாக்குவேன்னாரு. அதுபோல் தான் நாரி கடந்த ஆட்டு ரத்தமும் மாட்டு ரத்தமும் உலக ரகசியங்கள் தெரியாமல், எப்படிப்பட்ட அந்த நாகரிகம் தெரியாமல், அந்த அரை பாவாடையோட, அந்த கோமணத்தோட, அந்த முண்டாசோட வெத்தலை பாக்கு போட்டால் பல்லு வளர்க்க மாட்டாங்க. உருப்படியாக குளிக்க தண்ணி கிடைக்காது. ஒரு குடம் தண்ணி எடுத்தால் ஒரு குடம் தண்ணியில் ஒரு பொழுது போய்க்குவாங்க. அப்படிப்பட்ட நாரி கடந்த நரி பிடித்து, பூனை பிடித்து, எலி பிடித்து, கவுதாரி காடை பிடித்து நரிக்குறவர் என்று பேர் வாங்கி நரிக்குள்ளே நாரி கடந்த இந்த சைமனை ஆண்டவர் என்ன பண்ணார்? நரிக்குள்ளே நாரி கடந்த சைமனை அவர் தெரிந்து கொண்டார். உன் தாயின் கருவனை உருவாதுக்கு முன்னாடி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் தாயின் கருவனை உருவாதுக்கு முன்னாடி நான் உன்னை சைமன் என்று பெயர் சொல்லி அழைத்தேன். இந்த வேட்டைக்காரராகிய இனம் ரட்சிக்கப்படவே இல்லை. எங்கள் இனம் கிறிஸ்தவங்களே கிடையாது. எனக்கு முன்னாடி கிறிஸ்தவங்களே இல்லை. 1973 முதல் கிறிஸ்தவனா ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அதுதான் நரிக்குள்ளே நாரி கடந்தேன். நரி கறி தின்னு குளிக்க தெரியாமல, பல்லு வளர்க்க தெரியாமல, காட்டுக்கு போயிட்டு வந்தா குண்டி கழுவ தண்ணி இல்லை, கல்லால் தொடிச்சு வாழ்ந்த அப்படி நாரி கடந்த நாரி கூட்டத்துக்குள்ளே என்ன வேர் பிரித்த அந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்னத்தை கொடுப்பேன். பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் என்னை வேர் பிரித்ததுனால அந்த எரேமியாவில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் இப்போ நிறைவேறுது. பாருங்கள், திருச்சி ஏரியாவில் பூலாங்குடி நரிக்குறவர் காலனின்னு இந்த காலனி இருக்குது. பாருங்கள், எங்கள் காலனியில் நான் ரசிக்கப்பட்டு 82 ஊழியத்துக்கு வந்தேன். 82 ஊழியத்துக்கு வந்தது பாருங்கம்மா. கல்வியர் ஞானம் இல்லாத இந்த சைமனை ஊழியத்துக்கு படைக்க வச்சார் அந்த நல்ல சாமியார். இந்த இனம் உருவாக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆனால் இந்த இனத்தை உருவாக்க விட்டார். ஒரு பெரிய ஹாஸ்டல் கட்டி போட்டார். எங்கள் பிள்ளைங்களாம் படிக்கிறோம். அது அப்படியே நின்று போச்சு அவங்க கேசுறாள். எனக்கு என்ன பண்ணாராம், ஒரு 6 மாதமோ ஒரு வருஷமோ ஒரு 150 சம்பளம் கொடுத்தாரு. பிள்ளைங்களை வச்சு ஏசு நல்லவர் சொல்லி பாட்டு பாடி பிள்ளைங்களை கற்றுக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கை விட்டுட்டாங்க. என்னை ஊக்கு வைக்க ஒருவனும் இல்லை, என்னை ஊழியத்தில் உருவாக்க ஒருவனும் இல்லை 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 அம்மா ஐயா. இந்த பேதையை ஊழியத்தில் கொண்டு போய் உருவாக்க ஒரு ஊழியக்காரரும் முன் வந்ததும் இல்லை. பாருங்கள், கடைசியில் அந்த ஊழியம் அப்படியே விட்டு போகிற அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்க ஒருவரும் இல்லை. திருப்பி மறுபடியும் நான் என்ன பண்ணேன், எனக்குன்னு வயிறு இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. படிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி போய் படித்தேன். ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும். ஊழியத்துக்கு அழைத்த நல்ல தெய்வத்தை மறக்கவில்லை. இல்லை, அந்த தெய்வத்தோட அன்பு எனக்குள்ள வைத்து கொண்டு மீண்டும் எங்கள் தாய் தகப்பை முன்னோர்கள் செய்த இந்த ஊசி பாசி விற்க நான் மறுபடியும் கிளம்பினேன். பாருங்கள், படிப்பு இல்லாதவன் 1993 சிங்கப்பூரில்
பாஸ்போர்ட் திருச்சியில் போட்டு முதல் 93 சிங்கப்பூர் போனேன், 94 மலேசியா போனேன், 95 இலங்கை போனேன், இந்தியா முழுவதும் சுற்றி வந்தேன். எதுக்கு போனேன்னு கொஞ்சம் கேளுங்களேன் ஐயா, அம்மா கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்க ஐயா. இந்த பேதையாகிய சைமனை ஆண்டவர் தெரிந்து கொண்டது அவருடைய ராஜ்யத்துக்கு அழிந்து போகிற ஆத்மாவை கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் நிறுத்தி அவருடைய அன்பை ருசி பார்க்க சொல்ல வேண்டும் என்று என்னை தாயின் கருவிலிருந்து சைமன் என்று சொன்ன பயங்கரமான கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு இந்து வயிற்றிலிருந்து என்னை சைமன் பேர் வச்ச அந்த நல்ல தெய்வம். பாருங்கள், நான் சிங்கப்பூர் எதுக்கு போயிருப்பேன் கொஞ்சம் நினச்சி தான் பாருங்களேன். சிங்கப்பூர் ஏதாவது வேலைக்கு போயிருப்பேனா, இல்லை ஏதாவது நான் பிஸ்னஸ் பண்ண போயிருப்பேனா? இல்லை இல்லை இல்லை. இதே ஊசியும் பாசியும் இங்கேருந்து ஏரோப்ளேனில் ஏறி சிங்கப்பூர் போய் கடன் வாங்கி இதை சிங்கப்பூரில் விற்க போய் குருவி விசா கொடுப்பாங்க 14 நாள், அதில் போய் விற்றுட்டு வந்து எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றினேன். அதே மாதிரி மலேசியாவில் 1 மாதம் ஸ்பான்சர் விசா கிடைச்சது, இதே ஊசி பாய்ச்சி தான் விற்க போனேன். அம்மா ஊழியத்துக்கு போகவில்லை, ஊழியம் சொல்லி கொடுக்க எனக்கு யாருமே இல்லை, எனக்கு கல்வி அறிவு இல்லாதனால ஊழியத்தில் ஊக்குவிக்க யாரும் இல்லை, எந்த ஸ்தாபனமும் என்னை எடுத்து பயன்படுத்தவில்லை. பாருங்கள், மலேசியா 10 வாட்டி போய்ட்டு வந்தேன், சிங்கப்பூர் 10 வாட்டி போய்ட்டு வந்தேன், அப்புறம் இலங்கை போனேன், அங்கேயும் இதே ஊசி பாய்ச்சி தான், இந்தியா முழுவதும் சுற்றுனேன், அதே ஊசி பாய்ச்சி தான். பாருங்கள், ஊசி பாய்ச்சியே விற்று 1980 பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு 82 ஊழியத்தில் வந்து 93 ஊசி பாய்ச்சி வைக்க போகிறேன். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். கடவுளை நம்பாத ஒரு இனத்திலிருந்து ஆண்டவர் என்னை வேறு பிரித்து மறுபடியும் ஆண்டவருடைய அன்பை தெரிந்து வாழ முடியாத ஒரு இக்கட்டில் மீண்டும் எங்கள் முன்னோர்களுடைய தொழிலை இந்த ஊசி பாய்ச்சி விற்க இப்படி வெளிநாடெல்லாம் போனேன். படிப்பில்லாத ஒரு பேதையை ஆண்டவர் வெளிநாடு கொண்டு போனார். பெரிய பெரிய சம்பாதிப்பில்லை, அப்பப்போ என்னென்னா 1 மாதம் 2 மாதம் விசா தான். அப்போ வயிற்று பிள்ளை வாங்கிட்டு போகிற 50,000 60,000 கடன் கொடுத்துருவோம், மீதி 10,000 20,000 மிச்சம் வச்சுன்னா பிள்ளைங்களை காப்பாற்றுவோம், ஏதோ வீட்டு வேலை பார்ப்போம் அப்படின்னு வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த இனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு ரட்சகளாக ஏற்றிக்கொண்ட நான் 2000 சிங்கப்பூரில் மீண்டும் போய் வியாபாரம் பண்ணால் நடந்து போகிறேன். என்னை அறியாமல் எனக்குள்ள ஆவியானவர் என்னை கலங்க வைத்து அந்த ரோட்டில் போகிறேன். எல்லாமே 100 அடுக்கு மாளிகை, கூரை வீடும் கிடையாது, மெத்த வீடும் கிடையாது. சிங்கப்பூர்லாம் இப்படி தான் பார்க்கணும், லிஃப்ட்டில் தான் போகணும். லிஃப்ட்டில் ஏறி தான் போய் தமிழங்களை பார்த்து ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸு, பாருங்கள் படிப்பு இல்லாதவன் அந்த இடத்துல போய் கத்திக்கிறேன் தமிழன்கிட்ட. ஐயா எப்படி பேசுகிறேன்? ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸு, ஐ எம் மேன் இந்தியன் மேன், இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், ஊசி பாசி கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க ஐயா அப்படின்னு தமிழ். ஓ நீ தமிழனா? ஆமாம் நான் தமிழன், நான் நரிக்குறவன். ஓ நரிக்குறவன் வந்துட்டியா சிங்கப்பூரில் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், ஊழியத்துக்கு படித்து நரிக்குறவன் வேஷத்தில் போய் நரிக்குறவன் ஊசி பாசியே விற்றேன் ஒரு 7 வருஷமாக. திருப்பி ஆண்டவர் 2000 என்ன பண்ணார்னா, அந்த சிங்கப்பூரில் நான் வியாபாரத்துக்கு போகும்போது தன்னைத்தானே என்னை நானே அறியாமல் அழுதுகிட்டு போகிறேன். ஏன் அழுகிறேன்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், மீனுக்குள்ளே நாரி கிடந்த பேதுருவை, சீமன் என்று பேதுருவை மனிதனை பிடிக்க அழைத்தீர் ஆண்டவரை, நரிக்குள்ளே நாரி கிடந்த சைமனை மனிதனை பிடிக்கிறதுக்காக, எங்கள் இனத்தை பிடிக்கிறதுக்காக, எங்கள் வேட்டைக்காரரை பிடிக்கிறதுக்காக என்னை அழைத்தீர் ஆண்டவரை. இப்போ நான் வேட்டைக்காரர் ஆகிய எங்கள் இனத்தை நான் ரட்சிப்புகள் கொண்டு வர முடியாமல், எனக்கு ஊக்குவிக்க முடியாமல் எந்த ஸ்தாபனம் உதவி பண்ண, இன்னும் எந்த ஸ்தாபனம் கிடையாது, இண்டிவிஜுவலாக நான் இருக்கிறேன், ஊழியம் செஞ்சுட்டு வர்றேன். பாருங்கள், எந்த ஸ்தாபனமும் கிடையாது, எந்த விதமான எங்களுக்கு சம்பளமும் கிடையாது, எந்த விதமான உதவியும் கிடையாது. பாருங்கள், இப்படி இருக்கும்போது 2000 அழுதுட்டேன். சிங்கப்பூர் போகும்போது அழுவும் போது நினச்சேன், ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தேரு, நான் இப்போ ஊசி பாசியே விற்றுக்கிட்டே இருந்தால் எப்படி எங்கள் பிள்ளைங்களெல்லாம் ரசிக்கப்படுவாங்க, எப்படி கிறிஸ்தவங்களாம் மாற முடியும்னாரு. அப்போ 2000 போய் 15 நாள் சிங்கப்பூர் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த 2006 மாதத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். வீட்டில் படுத்திருக்கும் போது ஒரு தரிசனம் கொடுத்தார் ஆண்டவர். கரெக்டாக 1 மணிக்கு, எனக்கு 1 மணி 2 மணி ஆயிரம் தூங்குறதுக்கு. அப்போது 1 மணிக்கு படுக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்துரு, ரோமர் 8:13 படி அப்படின்னார். நான் ஆண்டவர் சொல்கிறத கேட்குறேன், யாரும் சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. சரி, சத்தம் ஆண்டவருடைய சத்தம் தான் கேட்டுச்சு. அப்போ கேட்டு ஏந்திரிக்கிறதுக்கு கண்ணை முழிக்கிறேன், கண்ணு 2 திறக்க முடியல. கண்ணு 2 திறக்க முடியாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மீண்டும் மறுபடியும் ஆண்டு சொல்கிறேன், நீ ஏந்திரிச்சு ரோமர் 8:13 படி அப்படிங்கிறார். அப்போவும் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், கண்ணை தூக்க முடியல.
மூணாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து ரோமர் 8:13 படிங்கிறார். அப்போ மூணாவது ட்ரிப்பு கண்ணை திறக்க முடியல. அப்போ நானே சொல்கிறேன், ஆண்டவரை நான் காலையில் படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஆண்டவர் போயிட்டார். பாருங்கள், வியாழக்கிழமை நைட்டு கொடுத்த தரிசனம் வியாழக்கிழமை விடிஞ்சு போய் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை பகல் முழுதும், வியாழக்கிழமை நைட்டு முழுக்கும் விட்டுட்டு மறந்துட்டேன். வெள்ளிக்கிழமை பகல் முழுவதும் மறந்துட்டேன். வெள்ளிக்கிழமை நைட்டும் மறந்துட்டேன். சனிக்கிழமை பொருந்துச்சு. சனிக்கிழமை பகல் முழுவதும் மறந்துட்டேன். சனிக்கிழமை சாயங்காலம் ஏஞ்சல் டிவியில் விரக்கபஸ் ஐயா 3 நாள் உபவாச ஜபம், 7 நாள் 21 நாள் உபவாச ஜபம் என்று அந்த வாக்கியங்கள் சொல்கிறதுக்காண்டி 3 நாள் உபவாசப்பட்டு கேள்விப்பட்டேன். உட்காந்து டிவியில் பார்க்கும்போது 3 நாள் உபவாச ஜபம் 7 சொல்லும் போது ஆவியானவர் எனக்கு முன்னாடி வந்து நின்று, நான் உன்னை ரோமர் 8:13 படிக்க சொன்னேனே, ஏன் படிக்கலை அப்படின்னாரு. அப்படியே கண் கலங்கி ஏந்திரிச்சு ஓடி போய் பைபிள் எடுத்து படிக்கும்போது அதில் கொடுக்குறார் ஆண்டவர் வசனத்தை. உன் வயிற்றுக்காகவும் உன் சரீரத்துக்காகவும் நீ ஓடி ஓடி சிங்கப்பூர் அழிஞ்சது போதும், நீ மலேசியா அழிஞ்சது போதும், நீ இலங்கையில் போய் ஊசி பாய்ச்சி விற்றது போதும், இந்தியா முழுவதும் ஊசி பாய்ச்சி விற்றது போதும். மாம்சத்துக்கால் பிழைத்தால் சாவே ஒரே அடி. அந்த ஒரு வசனம் அன்னைக்கு நைட்டு கொடுத்தது. நீ மாம்சத்தினால் மறுபடியும் பிழைக்க போனியன்னா செத்து போவிடாம அவனேன்ட்டார். இந்த ஒரு வசனம் 2000 ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்னுடைய தொழில் அத்தனையும் பாருங்கள். நான் நான் இந்த வில்லு கவிட்டாலே குருவியெல்லாம் அடித்தேன், அப்புறம் பிராந்து அடித்தேன், அப்புறம் கொக்கு அடித்தேன், அப்புறம் பெரிய பெரிய கொக்கு நாரையெல்லாம் அடித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட போய் வேட்டையாடி நரி பிடிக்கிறது கற்றுக்கிட்டேன், பூனை பிடிக்கிறது கற்றுக்கிட்டேன், எலி பிடிக்கிறது கற்றுக்கிட்டேன், கவதாரி பிடிக்கிறது கற்றுக்கிட்டேன். பாருங்கள், எங்கள் முன்னோர்களெல்லாம் இந்த காட்டு தொழில் வச்சு தான் பிழைச்சாங்க. இப்போ அந்த காட்டு தொழிலும் போச்சு. ஏன்னா நல்ல நேரத்தில் ஆண்டவர் எங்களை இப்போ ஒரு மனிதனாக மாற்றுனதுனால அந்த காட்டு தொழிலும் இப்போ பண்ண முடியாத அளவுக்கு நாட்டில் இது பண்ணிட்டாங்க. பாருங்கள், எனக்கு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க துப்பாக்கி. ஏன்னா நரிக்கிறவங்க கொலை பண்ண மாட்டாங்க, கொள்ளை அடிக்க மாட்டாங்க, யாரையும் சுட மாட்டாங்க, இவங்கள நம்பி கொடுக்கலாம். இவங்களாம் காட்டு ஜீவன்கள் அடித்து புசிக்கிறவங்க. இவங்க காட்டு ஜீவன் சாப்பிட்டா தான் இவங்களுக்கு வியாதி வராது. அந்த முன்னாடி உள்ள காட்டு ஜீவன்கள் சாப்பிட்டுட்டு இருந்தனால, அந்த கொக்கு குருவி சாப்பிட்டதுனால எங்கள் இனத்துக்கெல்லாம் எந்த வியாதியும் வராது. பாருங்கள், எங்கள் அம்மா ஓடி ஓடி 8 பிள்ளை பெற்றாப்புல. அது மாதிரி எங்கள் பாட்டி 12 பிள்ளை பெற்றாப்புல. இப்போ பாருங்கள், ஒரு பிள்ளை பெக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி ஓடுறோம், ஒரு 2 பிள்ளை பெக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஏன்? அந்த காட்டு பறவைகளுடைய சத்துகள் எங்கள் இனத்திற்கு கிடைக்கல. இப்போது அது பூரா நிறுத்துறதுனால இப்போ யாருமே வேட்டைக்கு போகிறதில்ல. அப்படி வேட்டைக்கு போனாலும் இப்போ ஃபாரஸ்ட்டில் பிடிக்கிறாங்க. அதனால் எனக்கு தமிழ்நாடு முழுவதும் துப்பாக்கி கொடுத்தாங்க. நான் தமிழ்நாடு முழுவதும் துப்பாக்கி வச்சுட்டு நைட்லலாம் மொசை வேட்டைக்கு போவேன், நரி வேட்டைக்கு போவேன். இப்படி பல வேட்டைகள்லாம் அடித்து வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ ஒரு 10 வருஷம் தான் ஆகுது. இப்போ 10 வருஷத்துக்கு ஊழியத்தில் ஆண்டவர் முழு 3 நேரம் ஊழியத்துக்கு வந்த பிறகு என்னுடைய லைசன்ஸு திருச்சி கலெக்டர் ஆஃபீஸில் நானாக சரண்டர் பண்ணி, ஐயா எனக்கு துப்பாக்கி வேணாம், எனக்கு லைசன்ஸு வேணாம், நான் இப்போ ஒரு பாஸ்டர் ஆகிட்டேன், நான் இதெல்லாம் சுடக்கூடாதுன்னு சொல்லி நானே ஆர்டர் பண்ணிட்டேன். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு இனத்திலிருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு இன்றைக்கி அந்த ஒரு வசனத்தினால எல்லா தொழிலும் விட்டுட்டேன். பாருங்கள், சிங்கப்பூர்லாம் நான் என்ன விற்க போயிருப்பேன்? ஊசி பாசி தான் விற்க போட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த புல் இருக்குது பாருங்க, புல்லை கொண்டு போய் கூட காசு ஆக்கினேன். ஐயோ, மரம் மட்டை செடி என்னென்ன தாம்பு என்னென்ன பூ இருக்கோ எல்லாத்தையும் ஒடிச்சு கொண்டு போய், இது என்ன பூ, இது வச்சா நல்லாயிருக்கும், இது என்ன இது மரக்கட்டை, இது உங்கள் வீட்டில் வச்சா நல்லா ராசியாக இருக்கும், இப்படியெல்லாம் பொய் சொல்லி வாழ்ந்த என்ன ஆண்டவர் ஒரே வசனத்தில் ரோமர் 8:13 மாம்சத்தினால் பிழைத்தால் நீ செத்து போவிட்டார். இன்றைக்கி பாருங்கள், 4 சாவு. நான் போஸ்ட் மரத்தில் ஏறி லைட்டு வேலை கம்மம் பார்க்க போய் போஸ்ட் மரத்துலேருந்து கீழே விழுந்து உயிர் போயிடுச்சு. அதுலேருந்து ஆண்டவர் இன்னும் உயிரோடு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் வியாபாரத்துக்கு போவேன் சின்ன வயசில். இப்போ ட்ரெயினில் வரும்போது ட்ரெயின்லேருந்து வலிக்கு கீழே விழுந்து பார்த்தேன். அதுலேருந்து ஆண்டவர் காப்பாற்றுறாரு. அப்போது இங்கே திருச்சிலி அருப்புக்கோட்டை பக்கத்தில் அப்போ பாருங்கள், ஒரு பெரிய கிணத்துல கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து இந்த மண்டை 2ஆக வெட்டி போய் அப்படியே கிணறு பூரா வெறும் ரத்தம். அதில் செத்து போனேன். அதுலேருந்து 4 பேர் டின்னு வச்சு தூக்கி என்னை காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி இப்போது 2009 வருஷம் இந்த உலகம் ஆனது. ஆனால தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம் ஒருவர் தான் தேவ கையால் பூமியின் மண்ணெடுத்து அவரை தேவ சாயலாக படைத்து அவர் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆனது ஆனால அவர் சரீரத்தில் ஒரு விழா எலும்பு எடுத்து பெண்ணை உருவாக்கினார். ஆனது ஆனால இந்த பூமி கெட்டு போனது பெண்ணால.
ஆனது ஆனாலே அந்த நல்ல கடவுள் படைத்த ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் விதவிதமான கனிகளை கொடுத்து புசிக்க வைத்த அந்த நல்ல தெய்வத்தை மறந்து போனா பெண்ணானா. பெண்மனமே பின்மனமே. அந்த அம்மாக்குள்ளே புசாசானவன் நல்லா பலமாக இறங்கிட்டான் பாருங்க. சொந்த விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மனுஷியாகிய அந்த அம்மா அந்த சொந்த சரீரத்தையே நேசிக்கல. அழகானா ஒரு துணையை கொடுத்தாரு ஆண்டவர் ஆதாமுக்கு. அந்த துணையாக இருக்காம வினையாக மாறினது பாருங்க. அந்த அம்மா வினையாக மாறிச்சு. சொந்த புருஷனை கேட்காம, இன்றைக்கி அதுதான் நடக்குது நாட்டில். சொந்த புருஷனை ஒரு வார்த்தை கேட்காம சாத்தான் சொன்ன வார்த்தையில் அந்த கனியை சாப்பிட்டதுனால உலகத்தில் பாவம் உருவாகிச்சு. இன்றைக்கி மனைவிமாருக்கு பாருங்கள், நேசிக்கிற புருஷன்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. அன்பாக வாழ வைக்க நினைக்கிற புருஷன்கிட்ட அன்பை காட்ட மாட்டாங்க. அள்ளி கொண்டது போடுற புருஷன்கிட்ட அவங்க நினைக்க மாட்டாங்க. பாருங்கள், அவங்களுடைய சரீரத்தை வீணாக பெருமை நாவினாலே பிசாசு பூந்து, நீ இவங்ககிட்ட இருக்காது அவங்ககிட்ட ஓடிப்போ, நீ அவங்ககிட்ட இருக்காது அவங்ககிட்ட ஓடிப்போ, நீ அவங்ககிட்ட இருக்காது அவங்ககிட்ட ஓடிப்போ, நீ இந்த புருஷனை கட்டிக்காது வேறு புருஷனை கட்டிக்க, இப்படின்னு பிசாசான உள்ளுக்கு பூந்து அவன் சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கனியே நீ தொடவும் செய்யாத, அதை புசிக்கவும் செய்யாத யோவாலே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதை தொட்டா, நீ இதை புசித்தா செத்து போவேன்ட்டார். ஆனால் பிசாசு சொல்கிறான், அம்மா நீ இதை சாப்பிட்டா சாக மாட்ட, நீ இதை சாப்பிட்டா உன்னுடைய மனக்கண்கள் திறக்கும்ங்கிறார். சாக மாட்டேன். பிசாசு சொல்கிறது ஒரு உண்மை, ஆண்டவர் சொல்கிறது ஒரு உண்மை. ஆண்டவர் சொல்கிற உண்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற உண்மை. நீ இந்த கனியை சாப்பிட்டா பரலோகத்துக்கு வரமாட்டேன், நீ செத்து போவேன். பிசாசு சொல்கிற இதை புசித்தா நீ சாகவே சாவ மாட்டேன். ஏன் சாக மாட்டேன்னா, நரகத்தில் சாவுக்கு வேலை இல்லை. சாவு இந்த பூமிக்குள்ளே தான். மனிதனுக்கு மரணம் இந்த பூமிக்குள்ளே தான். 2 மரணம், நல்ல மரணம் ஒன்று, பாவ மரணம் ஒன்று. விபச்சாரம் செய்த பாவ மரணம், வேசித்தனம் பண்ண பாவ மரணம், பொய் சொன்ன பாவ மரணம், களவு செய்த பாவ மரணம், திருடு பண்ண பாவ மரணம், கொலை பண்ண பாவ மரணம், பிறரை கெடுத்த பாவ மரணம். யாருமே ஒன்று கொண்டு வரல, கொண்டு போகிறதும் இல்லை. பிறரை நேசிங்கிறார் ஆண்டவர். உன் துரோகியை நேசிக்கிறார், உன்னை துன்பப்படுத்துறவர்களை நேசிக்கிறார். பாருங்கள், இன்றைக்கி எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் ஆண்டவர் சொல்கிறார். அந்த பாவத்திலிருந்து விடுவிங்கிறார் ஆண்டவர். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தை மறந்து போய் பிறரை நேசிக்காமலும் பிறருக்குள்ளே அன்பாக இராமல் ஆண்டவர் சொல்கிறாரு. ஊழியர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்க, அன்பாக இருந்து ஊழியர் செய்கிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம்ங்கிறார். இன்றைக்கி சகோதரர்களே விரோதம் ஆனார். அழகான ஆதாமு, அருமையான யோவாளு, அழகான ஆதாமு பெத்தெடுத்த 2 கனி, 2 கனியே வாழ முடியல. பாருங்கள், முதல் கனி காயின், 2வது கனி ஆபேல். 2 அண்ணன் தம்பி இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ தெரியாமல் அண்ணனுக்குள்ள அகம்பாவத்தின் ஆவி, ஆணவத்தின் ஆவி, சொந்த தம்பியே கொலை பண்ண முதல் கொலை. பாருங்கள், இப்போ உலகம் முழுவதும் தன் சகோதரி தான். உன் வீட்டாரே உனக்கு சத்துருங்கிறாப்புல. அது உண்மை தான் நடக்குது. இன்றைக்கி சகோதரி தான், இன்றைக்கி அண்ணன் தம்பி தான் விரோதி, அக்கா தங்கச்சி தான் விரோதி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த பூமிக்கு இறைமையாக சொல்லப்பட்ட வாக்கியம், இந்த பூமியில் நான் இப்போ என்ன பண்ண வர்றேன், நான் இந்த பூமியில் சமாதானத்துக்கு வரவில்லை, யுத்தம் செய்ய வர்றேங்கிறார். மகனுக்கும் தகப்பனுக்கும், தாய்க்கும் மகளுக்கும், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும், அண்ணனுக்கும் தம்பிக்கும், ஜாதிக்கு ஜாதி, இனத்துக்கு இனம், தேசத்துக்கு தேசம் விரோதம் உருவாக்குகிறார். ஏன் கடைசி காலம் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல் மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும்னாரு. பாருங்கள், நோவாவின் காலத்தில் எல்லா ஜனங்களும் பெண் கொடுத்து பெண் வாங்கி பாவம் செய்தார்கள். அப்போ அந்த காலத்தில் நோவா ஒருவர் மாத்திரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய அன்பை ருசித்தார். அதனால ஆண்டவர் நோவாவை மட்டும் நோவாவை தேவன் தெரிந்து கொள்ளவில்லைன்னா இன்னைக்கு நம்ம யாரும் இல்லை அம்மா, இல்லை ஐயா மார்களே. நீங்கள் நினைக்கலாம்,
நோவானால நான் பிறக்கல, நான் எங்கள் அப்பா வயிற்றில் பிறந்தேன். உங்கள் அப்பா எங்கேருந்து வந்தார்? நான் நோவானால பிறக்கல, நான் எங்கள் பாட்டை வயிற்றில் பிறந்தேன். பாட்டை எங்கேருந்து வந்தார்? நோவாவின் பிள்ளைகள் சேம் கம் யாப்பெத்து, அந்த 3 மவன் அந்த தேசத்தை அழிக்கும் போது 3 மவனுக்கு 3 பொண்டாட்டி இருந்துச்சு, புள்ள இல்லை. பாருங்கள், சேமுக்கும் புள்ள இல்லை, சேம் காம் யாப்பெத்துக்கும் புள்ள இல்லை. ஆண்டவர் உலகத்தை அழிக்கிறார். அப்போ நோவாவை பேழைக்குள்ளே இந்த உலகத்தை அழித்து அந்த பேழை இருந்தது 8 பேர் தான். அருமையான ஆலயம், வானத்தின் ஊத்துக்கண்களையும் பூமியின் ஊத்துக்கண்களையும் திறந்து விட்டு 40 நாள் ஜலத்தினாலே இந்த உலகத்தை அழித்த அந்த நல்ல ஆண்டவர் நம்மளுடைய நோவா தாத்தாவின் 8 பேர் மட்டும் அந்த பேழையாகிய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உரிய அந்த ஆலயத்தில் தண்ணி மேலே வாழ்ந்தாங்க 150 நாள். நம்ம ஆண்டவர் பாருங்கள், நோவா தண்ணி மேலே மெதுங்கி வாழ்ந்தார். அப்படிப்பட்ட நோவா காலத்தில் நடந்தது போல தான் மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்கும்னு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கி நிறைவேறுது. பாருங்கள், இன்றைக்கி என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? அழிஞ்சு போடுற ஆத்மாக்காக திறப்பில் இன்றைக்கி ஒருவனும் காணேன் என்று சொல்கிறோம். இப்போ உலகம் முழுவதும் மதம் மாற்றம் செய்கிறார்கள் என்று கிறிஸ்தவர்களுக்கு தேவான்பு தெரியாத இன மக்கள் பொல்லாத சிந்தனை சிந்திக்கிறது, அது வேஸ்ட்டு. மதம் மாற்றுறாங்க, கிறிஸ்தவங்க மதம் மாற்றுறாங்க, கிறிஸ்தவங்க மதம் மாற்றுறாங்க. எந்த கிறிஸ்தவனும் மதம் மாற்றவில்லை, எந்த கிறிஸ்தவனும் மதம் மாற வரவில்லை. மன மாற்றம். நரிக்குள்ளே நாரி கிடந்தா, காடைக்குள்ளே கவதாரிக்குள்ளே, பூனைக்குள்ளே எலிக்குள்ளே நாரி கிடந்த சைமனு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் மதம் மாறவில்லை, மனம் மாறுனையா. அம்மா மனம் மாறினேன், ஐயா மனம் மாறினேன். நான் நரிக்குறவன், நரிக்குறத்தையே தான் கட்டியிருக்கிறேன், நரிக்குறத்தையே கட்டி தான் 4 பிள்ளை பெற்றிருக்கிறேன், நரிக்குறவனுக்குள்ளே தான் நான் ஊழியம் செய்கிறேன், நரிக்குறவன் உள்ளுக்கு தான் இருக்கிறேன், நரிக்குறவன் ஊரை விட்டு வெளியே எங்கேயும் போகல, நரிக்குறவனுக்கு தலைவராக இருந்தும் நரிக்குறவனுக்கு பாஸ்டராக இருந்தும் அரசாங்கத்தில் கேட்டு கேட்டு எங்களுக்காகனே எங்களுக்கு பிசியில் தூக்கி போட்டாங்க. எங்கள் நல்லா அந்த அருமையான முன்னோர்கள் அவங்களாம் இப்போ கிடைச்சாங்கன்னா அவங்களாம் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு அவார்டு கொடுக்கலான்னு பார்க்குறேன். வாழும்போதும் நிரந்தரமான வாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்தாங்க. இந்த பூமியில் சுதந்திரம் வாங்கி பேட்டி எடுக்கும் போதும் அவங்க வாழ தெரியாத வாழ்க்கையை விட்டாங்க. ஜாதியெல்லாம் பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கும்போது இந்த நல்ல மனுஷங்க சொல்லியிருக்காங்க, அப்பா நீங்கள் என்ன ஜாதி? ஆடா, கல்யாண வீட்டில் பிச்சை கேட்டு தின்னாங்க, கர்மாதி வீட்டில் பிச்சை கேட்டு தின்னாங்க சோத்துக்காகனே. எங்கேயாவது கோயிலில் சோறு போட்டாங்கன்னு ஓடி போய் வாங்கி திம்பாங்க. இவனுக்கு வந்து அகம்பாவம் பாரு, நாங்கள் காட்டு ராஜா. ஏன்னா காட்டில் எலி பிடிச்சி திக்கிறதால, கவதாரி பிடிச்சி திக்கிறதால, நரி பிடிச்சி திக்கிறதால நான் காட்டு ராஜன் தான். காட்டு ராஜான்னு சொன்னவொன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பிசியில் போட்டாங்க. வெள்ளாளுக்கு அடுத்த ஜாதி பிசியில் போட்டாங்க. ஓ இவங்க காட்டு ராஜா. ஒரு கர்மாதி கூட எங்களுக்கு அரசாங்க உதவி கிடையாது, எங்களுக்கு அரசாங்கத்தில் எந்த பதிவும் கிடையாது, எங்களுக்கு அரசாங்கத்தில் எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது. இங்கே பாருங்கள், எங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்போ எங்களுக்கு தலைமுறையெல்லாம் இந்த சுதந்திரம் வாங்கினதுலேருந்து படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்க. இப்போ 30 வருஷத்துக்கு இங்கிட்டு இப்போ கல்வி அறிவு தெரிஞ்சுக்கிட்டோம். கல்வி அறிவு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க, ஐடி வரைக்கும் படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய படிச்சிருக்காங்க. நரிக்குறவன்னு சொன்னவொடனே வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்? பிசியில் இருந்தாங்க. இப்போ பிசியிலேருந்து எங்களை எம்பிசியை மாற்றிட்டாங்க. இப்போ அந்த எம்பிசியை மாற்றுறதுக்கு ஒரு 20 வருஷமாக எஸ்டிக்காகனி மலைவாழ் மக்களுக்காகனி பல முயற்சிகள் பண்ணி இப்போ தான் எஸ்டியாக மாற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க, மாற்றிருக்கேங்கிறாங்க. இனிமேலாவது எங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த அரசாங்க வேலை கிடைக்குதான்னு தெரியல. ஆனால் மதம் மாற்ற வரல ஐயா. கிறிஸ்தவங்க யாருமே, எந்த கிறிஸ்தவங்களும் மதம் மாற்ற மாட்டாங்க. மனம் மாற்றம். மனம் திரும்புங்க ராஜா, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க ஐயம்மா, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கு உங்களுக்காக. பரலோக ராஜ்யம் மிக அங்கே பரலோகம் பாருங்கய்யா. இந்த பூமியில் ஒரு சென்ட் இடம் வாங்குறதுக்கு அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு ரூபா உண்டியல் போட்டு சேர்க்குறாங்க, ஒவ்வொரு ரூபா சம்பளம் வாங்கி சேர்க்குறாங்க, கடன் வாங்கி ஒரு 10 சென்ட் இடம் வாங்குறாங்க, 1 ஏக்கர் இடம் வாங்குறாங்க. பரலோக ராஜ்யம் வாங்குறதுக்கு எந்த காசும் தேவை இல்லையா. பரலோக ராஜ்யம் வாங்குறதுக்கு எந்த தங்கமும் தேவையில்லை. மனம் மாற்றம் இருந்தால் போதும். நீ மனம் மாறினா பரலோக ராஜ்யமே சொந்தங்கிறாரு. ஒரு பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அந்த இயேசப்பாவை நம்பினா பரலோகமே சொந்தமாக கிடைக்கும். அந்த ஆண்டவராகிய இயேசு மனித சாயலாக இந்த பூமியில் பிறந்து 33 வருஷம் அவர் இந்த பூமியில் எல்லா அற்புதங்களும் செய்தார். அந்த அற்புதம் இன்றைக்கெல்லாம் எங்களை மாதிரி ஏழை ஊழியக்காரங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். பாருங்கய்யா,
நான் கல்வி அறிவு இல்லாதவன், படிப்பு இல்லாதவன், என் ஆண்டவர்கிட்ட நான் வாங்கிக்கிட்ட ஒரே ஒரு வரம், ஏசப்பா பள்ளிக்கூடம் போகவில்லை, படிப்பு படிக்கவில்லை, பட்ட படிப்பு நான் படிக்கவில்லை, பைபிள் கிளாஸில் போய் பைபிள் நல்லா படிக்கவில்லை, இந்த வேதம் தான் எனக்கு வெளிச்சம்னு சொல்லி வேதத்தை திக்கி 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 வாசிக்கிட்டே வந்தேன். எங்கள் எண்ணத்தில் நான் ஊழியம் செய்யணும்னா, எங்கள் எண்ணமெல்லாம் ரசிக்க பண்ணணும்னா நான் என்ன செய்யணும் ஆண்டவரை, எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்ன வரம் கேட்டுன்னு கேட்டார். ஆண்டவர் செய்த அற்புதத்தெல்லாம் நான் கேட்டேன். ஆண்டவரே, எங்கள் முன்னோர்கள் அழிஞ்சு போனால் அந்த நரக வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இன்னுமே இருக்கக்கூடாது. ஒன்று. ஆண்டவரே, எங்கள் இன மக்கள் நீர் செய்த அற்புதத்தெல்லாம் நான் செய்யணும். வெறும் பச்சை தண்ணி, காணா ஒரு கல்யாணத்தில் வெறும் பச்சை தண்ணீரை அற்புதம் செய்த என் ஆண்டவராகிய இயேசு அந்த வரம் எனக்கு வேணும்னாரு. அந்த வெறும் பச்சை தண்ணியில் ஜெபம் பண்ணால் அந்த பச்சை தண்ணி இப்படி தெளிக்கும் போது பேய் ஓடணும். அந்த வரம் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கினேன், ஆண்டவரை நான் வியாதிஸ்தாருக்காக ஜெபம் பண்ணால் வியாதிஸ்தார் உடனே சுகமாகணும். அதுக்கப்புறம் ஒரு வரம் கேட்டு வாங்கினேன், ஆண்டவரை நான் ஜெபம் பண்ணி கர்ப்பிணிக்கு கருவில் இருக்கும்போது ஆண் பிள்ளை கேட்குறவங்களுக்கு ஆண் பிள்ளை கொடுக்கணும், பெண் பிள்ளை கேட்குறவங்களுக்கு பெண் பிள்ளை கொடுக்கணும், அப்படிப்பட்ட வரம் எனக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இந்த 3 வரம் எனக்கு கொடுத்தா எங்கள் ஆளுங்க இந்த அற்புதத்தை கண்டாவது ஏசப்பாவை நம்புவாங்கன்ட்டு அந்த வரத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ பெரிய பேய் இருந்தாலும் அலறிக்கிட்டு ஓடிடும். பேயை சும்மா விட மாட்டேன், அதோட தண்டவாளம் வண்டவாளம் எல்லாமே எடுத்துருவேன். பாருங்கள், பேய் எப்படி செத்த, உன் பேர் என்ன, உன்னுடைய ஊர் என்ன, நீ யார், நீ என்ன ஜாதி, நீ ஏன் இந்த நரிக்குறவுக்குள்ளே வந்த, நீ ஏன் இவ்வளோக்குள்ளே வந்த அப்படின்னு அந்த பேயை போட்டு அலசி அலசி கலங்க வச்சு தான் இயேசு நாமத்தினால வெளியே போடுங்குவேன். பாருங்கள், இப்போ என்னுடைய சபையில் ஒரு 16 சகோதரிகளுக்கு ஆண் பிள்ளை கேட்டவங்களுக்கு ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை கேட்டவங்களுக்கு பெண் பிள்ளை, இது மாதிரி கருவில் இருக்கும்போதே அந்த பிள்ளைங்களுக்கு பேர் வச்சு 16 பேர் என் சபையில் பொறுத்திருக்காங்க. அதே மாதிரி வியாதிஸ்தா இருக்காங்க. ஒரு அம்மா பாருங்கள், ஒரு 6 வருஷம் பெண்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த தீட்டு இல்லாமல் நின்று போச்சு. ஒரு அம்மா ஏசப்பா கிட்ட வஸ்திரம் தொட்டு 12 வருஷம் உதிரம் நின்று போன அந்த அம்மா வஸ்திரம் தொட்டவொன்னு சுகமடைஞ்ச பாரு. அதே மாதிரி இந்த அம்மா தேவரண்ணில் அந்த பிள்ளை பேர் பத்து தான், எனக்கு தங்கச்சி முறை தான். அந்த பிள்ளை ஒரு 6 வருஷம் அந்த பெண்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த தீட்டு நின்று போனதுனால அந்த அம்மாவுக்கு மாரெல்லாம் வீங்கி போய் புத்து நோய் மாதிரி வந்து போகாத ஆஸ்பத்திரிலாம் போனாங்க, போகாத டாக்டர்லாம் போனாங்க. அப்புறம் திருப்பி என்னுடைய விசுவாசி சொல்லி அவங்க சின்ன அம்மாவை, அம்மா எங்கள் ஐயா கிட்ட வாங்க, ஜெபம் பண்ணுவார், வெறும் பச்சை தண்ணி தான் ஜெபம் பண்ணி கொடுப்பாரு, நீங்கள் அந்த பச்சை தண்ணி வாங்கி குடிங்க, சுகம் கட்டிடணும். அந்த அம்மாவை கொண்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை உபாவ ஜெபத்தில் ஜெபம் பண்ணி கொடுப்பேன். அப்போ அந்த அம்மாவுக்கு நைட்டு ஜெபம் பண்ணி கொடுத்தேன். காலையில் நைட்டு அந்த அம்மா ட்ரீட் ஆகிடுச்சு. 6 வருஷம் தீட்டு இல்லாத அந்த அம்மா ஒரு கிளாஸ் தண்ணியில் ஆண்டு சுகம் கொடுத்தாரு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, 3ஆவது நாள் இந்த மதுரை திருப்பரங்குன்றம் சபரிமலைக்கெல்லாம் இந்த மாதிரி மாலை கட்டி உத்தராட்சி அந்த மாலை பாருங்கள். இதெல்லாம் நான் அந்த பழைய பாணி எங்களுடைய முன்னோர்களுடைய அந்த வரலாறை காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் போட்டேன். ஆனால் இன்றைக்கி பரிசுத்தமாக இருக்கிற எங்கள் பிள்ளைங்களாம் இது எதுவுமே போட மாட்டாங்க, காதில் மூக்கில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா பிறக்கும்போது தங்கத்தோட வரல, பிறக்கும்போது வெள்ளியோட வரல, பிறக்கத்தோட காது தோடு மூக்கு எதுவும் போட்டு வரல, நிர்வாணியாக வந்தால் நிர்வாணம் போக போகிறோம். பாரு அந்த அம்மா அங்கே போய் ஊசி பாசி வைக்க போச்சு. இங்கே தீட்டாவி வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணி கொடுத்தேன், சனிக்கிழமை தீட்டாவி அங்கே போய் 40 நாள் வரைக்கும் அந்த தீட்டு நிற்கலை. 40 நாள் வரைக்கும் அந்த உதிரம் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா 6 வருஷம் அடங்கி கடந்த அந்த கெட்ட ரத்தம் எல்லாமே வெளியே போச்சு. வெளியே போய் அங்கேருந்து மறுபடியும் ஃபோன் பண்ணுறாப்புல அதே அந்த பிள்ளை ராஜலட்சுமிங்கிற அந்த பிள்ளை, ஐயா எங்கள் சின்னம்மாவுக்கு ஜெபம் பண்ணலேருந்து 40 நாளாக உதிரம் நிற்கலை, உதிரம் போய்கிட்டே இருக்கையா, ஜெபம் பண்ணுங்க என்னார். அப்போ நான் வெள்ளிக்கிழமை நான் தனியாக உட்காந்து நான் ஒருத்தரை ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், சமீபத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவர், நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், அதிசயமானவர், அற்புதமானவர், ஆலோசனை தந்தை, அதிகாரத்தின் தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் ராஜா. மா நான் இங்கேருந்து வந்து உங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி தண்ணி நான் குடிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஏழையும் ஜெபம் பண்ணுவான். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. முதல்ல நீ விசுவாசியம்மா, விசுவாசி ஜெபம் பின்னாடி ரசிக்கும் சொன்னார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த பின்னாடி ரசிப்பார். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து உன் கையில் வச்சுக்கினார். அந்த பிள்ளை ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கையில் வச்சுக்கிச்சு. நான் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், அந்த தண்ணியை கொடுத்தேன். அன்றைக்கே அந்த சாயங்காலமே அந்த தீட்டு நின்று போச்சு. அந்த அம்மா ஐயப்பன் கோயிலெல்லாம் போய் வியாபாரம் பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வந்து ஐயான்னு சொல்லி காலில் விழுவுது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம் ரசிக்கப்பட்டிருக்காங்க. பாருங்கள், இன்றைக்கி எங்கள் ஊரில் பலவிதமான அற்புதங்கள். பேய் பிடிச்சி வந்தாங்கன்னா ஒரே நொடி அந்த பேய் ஓடுறது ஓட்டம் தெரியாது. அந்த வரமெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். பாருங்கள், பேதையை ஞானியாக்கிற கர்த்தர்.
சிறியோரை பொழுதிலிருந்தும் எளியோரை குப்பையில் இருந்தும் பேதைய ஞானி ஆக்கி உங்களை மாதிரி பரிசுத்தவான்களுக்குள்ள இந்த நரிக்குள்ளே கடந்த இந்த நரிக்குறவனாகிய சைமனையும் இயேசுவை தெரிந்து கொண்டதுனால உங்கள் மத்தியில் என்னை கொண்டு வந்து ஊழியம் செய்ய எனக்கும் ஒரு தகுதி கொடுத்து, எனக்கு முன்னாடி கிறிஸ்தவங்களே கிடையாது, முதல் கிறிஸ்தவன் ஆண்டவர் என்னை தான் தெரிந்து கொண்டார் பாருங்கள். 1973 கிறிஸ்தவனாக மாறி ஞானஸ்தானம் பெற்று 82 ஊழியம் செய்து, 82 ஊழியம் செய்யாமல் 7 வருஷமாக ஊசி பாசி விற்று ஊரை சுற்றி 2000 ஆண்டவருடைய அன்பை பெற்று தரிசனம் பெற்று இன்றைக்கு முழு நேரம் ஊழியம் செய்து வருகிறார். இன்றைக்கு பாருங்கள், காசுக்காக சிந்தனை இல்லை இல்லை இல்லை, சொத்துக்காக சிந்தனை இல்லை இல்லை இல்லை, நான் இப்படி வளர வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், நான் பங்களா கட்ட வேண்டும், நான் காரு வாங்க வேண்டும், நான் பெரிய ஆளாக வாழ வேண்டும், நான் பெரிய பெரிய காரை வாங்கி அப்படி ஓட்ட வேண்டும், காணிக்க தசம்பாங்கமெல்லாம் வாங்கி அடிக்கி பிள்ளைங்களுக்காக நல்லா சொத்தை சேர்க்கணும், அந்த ஆசையை விட்டு போச்சு பாருங்கள். 2018 எனக்கு ஆஞ்சியோ பண்ணேன். ஏன்னா நான் கொஞ்சம் பலமாக கற்றி நான் பாருங்கள், சின்ன வயசில் நான் ஒரு நாட்டியக்காரன், கரகாட்டம் மூலம் அடித்தாவே என் கால் சும்மா நிற்காது. இந்த உலகம் ஆனது ஆனாலே அணிஞ்சது பெண்ணாலே பாருங்கள். ஒரு பெண்ணுக்காக போய் கீழே விழுந்து என்னுடைய வலது கால் ரெண்டு எலும்பும் முறிஞ்சி அப்படி துண்டா அப்படி தொங்குச்சு பாருங்கள். அதே காலை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிருந்தேன்னு வச்சுக்க, டாக்டர் அழகான காலை அருமையாக கத்திரிக்கோள் வச்சு வெட்டி தூக்கி எரிஞ்சிருப்பாங்க, ஒரு கட்டையை வச்சு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆண்டவருடைய விசுவாசம், ஆண்டவர் நம்ம கையில், நம்மளுடைய சரீரத்தில், நம்மளுடைய இருதயத்தில் கொடுத்துருக்கிற ரத்தத்தில் ஒரு வல்லமை உண்டு. அந்த ரத்தம் ஏன்னா நான் எதில் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் கொக்கு சுடுவேன், கொக்கு கால் ஒடிஞ்சிப்போம், அந்த கொக்கு பயிர்ந்து போயிடும். ஒரு சில நேரத்தில் பார்த்தா அந்த கொக்கு அந்த காலை வச்சு நொண்டி நடக்கும். அப்படின்னா அதனுடைய ரத்தத்தில் ஒரு வல்லமை உண்டு. அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். அப்போ அது மாதிரி நான் என்ன நினச்சேன்னா, என் கால் ஒடிஞ்சு போச்சு. ஆனாலும் ஆண்டவருடைய விசுவாசம் 2009 என் கால் சுத்தமாக 2 எலும்பு முறிஞ்சு போச்சு பாருங்கள். நாட்டு கட்டு தான் கட்டினேன். சபையில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறேன், ஏம்மா 45 நாட்களுக்குள்ளே நான் மறுபடியும் எழுந்து ஊழியம் செய்வேன்னாரு. அதே மாதிரி 46வது நாளில் எழுந்து சபையில் நின்று பிரசங்கம் பண்ணேன். மறுபடியும் என்னுடைய 2 வீலர், பெரிய 2 வீலர், அந்த 2 வீலர் மறுபடியும் ஓட்டிகிட்டே இருந்தேன் பாருங்கள். 2019 2 வீலர் ஓட்டிக்கிட்டு போகும்போது ஒரு மாடு குறிக்க வந்து கீழே விழுந்து அடிபட்டு செத்து போயிட்டான். நீதிமான் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட வாக்கியங்கள். என்னுடைய கையை பாருங்கம்மா, துப்பாக்கியில் வெடித்து இந்த கையை 2 வாட்டி அப்படியே வெடித்து துண்டாக போச்சு. இந்த கையெல்லாம் தையல் இது வரைக்கும் போட்டாங்க, இந்த விரலெல்லாம் துண்டாக அப்படியே தொங்கி போச்சு. இப்படி வச்சு தைச்சாங்க டாக்டர். 6வது நாளில் நானாக பிளட் எடுத்து இந்த கையை அறுத்து அந்த நரம்பெல்லாம் இழுத்து எடுத்துட்டு இந்த கையை கொஞ்சம் ஏன்னா நம்ம ரத்தத்தில் வல்லமை இருக்குது, ரத்தம் நம்மளை காய்ச்சி நல்லா இது பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக 2 நல்ல மாதிரி அடித்து பாருங்கள். இல்லைன்னா விரல் இப்படி இருக்க வேண்டிய விரல். அதே மாதிரி மறுபடியும் துப்பாக்கி சுட போய் துப்பாக்கி கையில் வெடித்து இந்த கட்டை விரல் அப்படியே 2ஆக போய் கீழே தொங்கிருச்சு பாருங்கள். 2 வாட்டி துப்பாக்கியில் செத்து பிழைச்சேன். ஒரு 2 வாட்டி 2 வீலரில் விழுந்து செத்தேன். இப்போ 2019 மாடு குறுக்க வந்து 2 வீலரில் விழுந்து 3 மணி நேரம் உயிர் இல்லாமல் கிடந்தேன். பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் என்ன உயிருக்கு பாட்டுறேன். அதான் ஆண்டு சொல்கிறார், நீதிமான் மரித்தானும் பிழைப்பான். ஏன்னா அவரை நம்பி வாழ்றதுனால செத்து பல மரணம். எனக்கு வந்த மரணம் மாதிரி மரணத்தை ருசி பார்க்க ஆண்டவர் நல்லவர். நீதிமானின் மரணம் அருமையானதுன்னு சொல்கிறார் பாருங்கள். நான் இப்போ இந்த மாட்டில் விழுந்து செத்து இப்போது 2.5 வருஷம் ஆகிருக்கும். 2.5 வருஷம் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி 2009 அதே மாதிரி 2 வீலரில் போய் பெரிய பள்ளத்திலிருந்து இப்படி டர்னிங்காக இருக்கும்போது நம்ம கள்ளக்குறிச்சிக்கு அங்கிட்டு திருவண்ணாமலை போகும்போது ஒரு பெண்ணு பார்க்குறதுக்காக போனதில் மழை பெஞ்சிருச்சு 5:30. மழை பெய்யும்போது அந்த ரோடு டர்னிங்காக இருந்துச்சு, குளத்துல மேலே ரோடு. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 25 அடி 30 அடிக்கு மேலே 30 அடிக்கு மேலே இருக்கும் அந்த கரை. அந்த கரையிலேருந்து கீழே அப்படியே 2 வீலரோடு கீழே விழுந்து இந்த கால் முறிஞ்சது. அப்போ கூட ஆண்டவர் அந்த கால் உடைஞ்ச இடம் பயங்கரமான பேய் இடம். அப்படிப்பட்ட பேய் இடத்துல 2 எலும்பு முறிஞ்சிச்சு. ஆனால் ஒரு சொட்டு ரத்தம், என்னுடைய ரத்தம் அந்த இடத்துல சிந்த விடலை. அதான் ஆண்டவர் நீதிமான் மரித்தானும் பிழைப்பான் என்று சொல்லப்படும். பல மரணங்கள் பாருங்கள். துப்பாக்கியில் 2 வாட்டி வண்டியில் விழுந்து கால் முடிஞ்சு. அதுக்கப்புறம் 2018 ஹார்ட்டு ஆஞ்சியோ பண்ணேன் அப்போலோ ஆஸ்பத்திரியில். ஆஞ்சியோ பண்ணி இப்போ பலம் இல்லாமல் ஒரு 5 வருஷமாக உட்காந்துட்டேன். இப்போ எழுந்திரிச்சு நடக்க முடியல
பாருங்கள். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனால் எனக்கு அப்படியே மூச்சு அடிப்பு வந்து சளி இருமல் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். முந்தா நாள் போய் பாருங்கள், இந்த பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை போய் அதே அப்போலோ ஆஸ்பத்திரியில் 5000 ரூபா செலவு பண்ணி மாத்திரை வாங்கிட்டு வந்து இப்போ சாப்பிட்டு இப்போ 2 நாளாக உட்காந்து இப்போ பேசுகிறவங்க மத்தியில். இல்லைன்னா இவ்வளோ நேரம் பேசியிருக்க முடியாது. பாருங்கள், அப்படிப்பட்ட வியாதியிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். ஏன்னா இன்றைக்கி எனக்கு பிறகு எங்கள் ஊரில் 200 குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு 2 3 2 3 2 3. அதே மாதிரி இந்த எனக்கு பிறகு கிறிஸ்தவங்க கீரனூரில் ரட்சிக்கப்பட்டாங்க, புதுக்கோட்டையில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, புதுக்குடியில் இருக்கிறாங்க, தேவரடையில் இருக்காங்க. எங்கள் ஊரில் ஒரு 200 வீடு 700 ஜனத்தொகை இருக்கும். ஆனால் 3 சபைக்கு போகிறாங்க. கிறிஸ்தவங்களாக இன்றைக்கி ஆண்டவர் எங்கள் இன மக்கள்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டதுனால மதம் மாறவே இல்லை, மனம்தான் மாறணும். இந்த மனமாற்றம் எங்கள் முன்னோர்களுக்கு இல்லாதனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பழைய பாணியில் வாழ்ந்ததுனால அவங்க முன்னேற முடியாமல் போயிட்டாங்க. கடவுளுடைய அன்பு தெரியாமல் போயிட்டாங்க. ஆண்டவராக இயேசு இந்த கடைசி காலத்தில் என்னையும் தெரிந்து கொண்டு ஒரு ஊழியக்காரராய் என்னை ஏற்படுத்தி ஆண்டவருடைய அன்பு பலவிதமான அற்புதங்கள் செய்ய இந்த படிக்க தெரியாத பேதைக்கு இன்றைக்கி பாருங்கள், பேயே என்னை கண்டா துண்டை காணும் துணியை காணும் ஓடும். பேயை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அப்படி அவ்வளோ பெரிய வல்லமை ஆவி ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு நான் ஆண்டவருடைய ஊழியம் செய்து வர்றேன். எங்கள் ஆளுங்க நைட்டு 2 மணிக்கு வருவாங்க. ஐயா என் பிள்ளைக்கு காய்ச்சல் ஜெபம் பண்ணுன்னு. 3 மணிக்கு வருவாங்க. 2 மணிக்கு என்ன தூக்க விட மாட்டேன். அதனால் தூக்க மயக்கமே எல்லாம் போச்சு. தூக்கத்தை விரும்புகிறவன் தரித்திரன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறோமா, தூக்கமே இல்லாமல் இரவும் பகலும் ஆண்டவருடைய அன்பில் அப்படியே என் இருதயம் அங்கே தான் பேசிக்கிட்டே இருக்கும். பாடிக்கிட்டே இருப்பேன். ரோட்டில் போகும்போது பாடிக்கிட்டே இருப்பேன். வீட்டில் படுத்திருக்கும் போது பாடிக்கிட்டே இருப்பேன். சபையில் உட்காந்துக்கிட்டே பாடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தாளந்து, தெம்மாங்கு தாளந்து, பல விதமான பாடல்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கார். பாருங்கள், நான் எழுத்த மாட்டேன். பாடல்களை வாயாலே பாடுவேன். இயற்கையை பார்த்து என்னுடைய ஒரு 4 பாட்டு பாடியிருக்க பாருங்கள். நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த ஒரு பாடல் ஒரு சில வாக்கியங்கள் பாருங்கள். ஏன்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எப்படின்னா எங்கள் பாஷையில் இருக்குது, தமிழ் பாஷையில் இருக்குது. மரபா இயேசு அப்படின்னா என்னுடைய அப்பா இயேசு என் தாயின் கருவில் அவர் தெரிந்து கொண்டார். என் தாயின் கருவில் தெரிந்து கொண்டார். என் தாய் தகப்பை மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டார். நான் அவரை தேடவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். எங்கள் பெரியண்ணன் சின்னண்ணன் மறந்தாலும் இயேசு என்னை மறக்க மாட்டார். எங்கள் பெரியக்கா சின்னக்கா மறந்தாலும் இயேசு என்னை மறக்க மாட்டார். என் சித்தப்பா பெரியப்பா மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். மாமே மச்சன் மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். தாத்தா பாட்டி மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். அண்ணன் தான் பெரியம்மாவோ மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். என் பொண்டாட்டி மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். என் கணவர் மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். பாருங்கள், கடைசியில் பொண்டாட்டி புருஷன் 2 பேருமே கைவிடப்படுவோம். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதுதான் ஒரு பாடலாக பாடினேன். வண்டியில் போகும்போதே பாடிக்கிட்டே வருவேன். மரபா இயேசு மரபா இயேசு மரபா இயேசு மரபா இயேசு மரபா இயேசு மரபா இயேசு मारी आयाना पेट माँ मना देखो ला मारी आयाना पेट माँ मना देखो ला मरबा येसु मारी आया बा मना भाई की तो भी तू माना भाई की कोई नहीं मारी आया बा मना भाई की तो भी तू माना भाई की कोई नहीं मरबा येसु मरबा येसु मरबा येसु मरबा येसु मैं भाई की तो भी तू भाई की कोई नहीं मैं भाई की तो भी तू भाई की कोई नहीं मैं हटी तो भी तू हटित कोई नहीं मैं हटित तो भी तू हटित कोई नहीं मरबा येसु मरबा येसु இது எங்கள் பாஷை. எங்கள் பாஷையில் எழுதவே மாட்டேன். அம்மாமார்களே ஐயாமார்களே கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. நான் இதை எழுதி தான் பாடலை. நான் இயற்கையில் ஆண்டவருடைய அன்பை ருசித்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு நினச்சி பாட்டு பாடின பாட்டு. இதே தமிழில் பாட்டிருக்கிறேன். ஏசப்பா அதான் மரபா இயேசு. அது அப்படியே தமிழில் ஏசப்பா என் ஏசப்பா ஏசப்பா என் ஏசப்பா என் தாயின் கருவினில் என்னை தெரிந்து கொண்டவர என் தாயின் கருவினில்
என்னை தெரிந்து கொண்டவர் ஏசப்பா என் ஏசப்பா. என் தாய் தந்தை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. என் தாய் தந்தை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. அப்பா அப்பா ஏசப்பா என் ஏசப்பா. நான் உம்மை தேடவில்லை அப்பா, நீர் என்னை தேடி வந்தீர் அப்பா. நான் உம்மை தேடவில்லை அப்பா, நீர் என்னை தேடி வந்தீர் அப்பா. ஏசப்பா என் ஏசப்பா. இது தமிழ். இது தாய் தகப்பை மறந்தாலும் நம்ம ஆண்டவர் மறக்க மாட்டார். நான் அவரை தேடவில்லை, நம்ம யாரையும் தேடவில்லை, ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். அதே மாதிரி தான் பெரியண்ணன் சின்னண்ணன் கை விடுவார், பெரியக்கா சின்னக்கா கை விடுவாங்க, சித்தப்பா பெரியப்பா கை விடுவார், பெரியம்மா சின்னம்மா கை விடும், தாத்தா பாட்டி கை விடுவார்கள். என்னுடைய பெரியம்மாவன் சின்னம்மாவன் கை விடுவான், என்னுடைய பெரியம்மாவோ சின்னம்மாவோ கை விடுவான், என்னுடைய மனைவி என்னை கை விடுவா, என்னுடைய புருஷன் என்னை கை விடுவான். அதான் கடைசி பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும். இது பாடலாக பாடினேன்னா இதெல்லாம் கீபோர்டு வச்சு பாடு, ட்ரம் செட்டு வச்சு பாடினா அருமையாக பாடுவேன். இது உங்களுக்கு ஒரு வாசகத்துக்காக இந்த ஒரு பாட்டினுடைய அர்த்தத்துக்காக. இதே பாடல் இதே மாதிரி இன்னொரு பாடல் எங்கள் பாஷையில் தமிழ்லையும் ரெண்டுலேயும் பாடுவோம். பாருங்கள், நான் எங்கள் பாஷையில் பாடுற தமிழில் பாருங்க. வானத்தை படைத்தவர நீ நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாத நல்ல தெய்வம் வல்ல தெய்வமே. வானத்தை படைத்தவர நல்லவர வல்லவர, வானத்தை படைத்தவர நல்லவர வல்லவர. வானத்தை நான் பார்க்குறேன் ஐயா, அந்த வானத்தை நான் பார்க்குறேன் ஐயா, அதை தொட முடியவில்லை. ஏன் 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 அதை தொட முடியவில்லை? ஏன் ஏன் ஏன்? நான் மண்ணு தான் ஏசப்பா, நான் மண்ணு தான், நான் மண்ணு தான் ஏசப்பா, நான் மண்ணு தான். நாங்கள் எல்லோரும் மண்ணு தான் ஏசப்பா, மண்ணு தான், நம்ம எல்லோரும் மண்ணு. சந்திரனை படைத்தவரே நல்லவரே வல்லவரே, சந்திரனை படைத்தவரே நல்லவரே வல்லவரே. சந்திரனை பார்க்குறேன் ஐயா, அந்த சந்திரனை நான் பார்க்குறேன் ஐயா, அதை தொட முடியவில்லை. ஏன் ஏன் ஏன்? அதை தொட முடியவில்லை. ஏன் ஏன் ஏன்? நான் மண்ணு தான் ஏசப்பா, நான் மண்ணு தான், நான் மண்ணு தான் ஏசப்பா, நான் மண்ணு தான். சூரியனை படைத்தவரே நல்லவரே வல்லவரே, சூரியனை படைத்தவரே நல்லவரே வல்லவர். சூரியனை பார்க்குறேன்னா, அந்த சூரியனை பார்க்குறேன்னா அதை தொட முடியவில்லை. ஏன் ஏன் ஏன்? அதை தொட முடியவில்லை. ஏன் ஏன் ஏன்? நான் மண்ணு தான் ஏசப்பா, நான் மண்ணு தான், நாங்கள் எல்லோரும் மண்ணு தான் ஏசப்பா, நாங்கள் மண்ணு தான். நட்சத்திரத்தை படைத்தவரே நல்லவரே வல்லவரே, நட்சத்திரங்களை படைத்தவரே நல்லவரே வல்லவரே. நட்சத்திரத்தை பார்க்குறேன்னா, கலர் கலரான நட்சத்திரங்களை பார்க்குறேன்னா அதை தொட முடியவில்லை. ஏன் ஏன் ஏன்? அதை தொட முடியவில்லை. ஏன் ஏன் ஏன்? நான் மண்ணு தான் ஏசப்பா, நான் மண்ணு தான், நான் மண்ணு தான் ஏசப்பா, நான் மண்ணு தான். இது மாதிரி எல்லா இயற்கைகளையும் பார்க்குறோம், அதை தொட முடியவில்லை. ஏன்? நம்ம எல்லோரும் மண்ணு. பாருங்க, சந்திரனை பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், நட்சத்திரங்களை பார்க்குறோம், அதே மாதிரி மின்னலை பார்க்குறோம். இடி சத்தம் கேட்குது, அது அதனுடைய ராகங்கள் அருமை வரும். மின்னலை படைத்தவரே நல்லவரே வல்லவரே, மின்னலை படைத்தவரே நல்லவரே வல்லவரே. அந்த மின்னலை நான் பார்க்குறேன் ஐயா, அதை தொட முடியவில்லை. ஏன் ஏன் ஏன்? அதை தொட முடியவில்லை. ஏன் ஏன் ஏன்? நான் மண்ணு தான் ஏசப்பா, நான் மண்ணு தான், நான் மண்ணு தான் ஏசப்பா, நான் மண்ணு தான். உலகம் கிடுகிடுங்க, உள்ளமெல்லாம் படப்படுங்க, காதெல்லாம் விடு விடுங்க. இடி சத்தம் கேட்குதையா, இடி சத்தம் கேட்குதையா. இடியை படைத்தவர் ஆண்டவர் நல்லவர் வல்லவர். அந்த இடி சத்தம் கேட்குதையா, அதை பார்க்க முடியவில்லையே. ஏன் ஏன்? இடி சத்தம் கேட்குறோம், இடியை பார்க்க முடியவில்லை. ஏன் ஏன்? நம்ம மண்ணு. அதே மாதிரி உள்ளமெல்லாம் சிலு சிலுங்குது, உருவமெல்லாம் கழு கழுங்குது, போடாத போர்வெல்லாம் போத்தானோ, அந்த காற்று குளிர் நம்மளை விட்டு போகாது. பாருங்கள், அப்படிப்பட்ட காற்றை படைத்தவர் நல்லவர் வல்லவர். அந்த காற்றை பார்க்குறோம், காற்று சத்தம் கேட்குறோம், காற்றை கண்ணால் பார்க்க முடியல. ஏன் ஏன் ஏன்? நம்ம எல்லோரும் மண். காற்றை கேட்குறோம், காற்று சத்தம் போகுது, காற்று வெள்ளையா கருப்பா சிவப்பான்னு தெரியாது. அதே மாதிரி இந்த பூமியில் என்ன பண்ணுறோம்னா வாழ்கிறோம். நம்ம
பாருங்கள், கடைசி லாஸ்ட்டு நம்மளுடைய மரணம் எங்கே இருக்குன்னா பூமியில். பூமியை படைத்தவர நல்லவர மனிதன் வாழ்வதற்காக இந்த பூமியை படைத்து எங்கள் நல்ல தெய்வமே இந்த பூமியில் நான் வாழுகிறேன். அது நிரந்தரம் இல்லையே. ஏன் 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 பூமியில் நாம் வாழ்கிறோம். பூமியை படைத்தவரே நல்லவரே வல்லவரே, பூமியை படைத்தவரே நல்லவரே வல்லவர். பூமியில் வாழுகிறேன் நான், இந்த பூமியில் வாழுகிறோம் நாங்கள். அது நிரந்தரம் இல்லை. ஏன் 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 இது நிரந்தரம் இல்லை. ஏன் 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 வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. ஏன் 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 நம்ம எல்லாரும் மண். பூமியில் நிரந்தரமாக வாழ்க்கை இல்லை. சந்திரன், சூரியன், நட்சத்திரம் எல்லாமே, கடல், இடி, மின்னல், மழை, காற்று எல்லாமே நம்மளை விட்டு பிரிந்து போகும். ஆனால் நம்ம பிரியாத தெய்வம் ஒன்றே ஒன்று, ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவர் நம்மளுக்காக நீ ஒரு கன்னி பெண் மரியாள் வயிற்றில் குழந்தையா வந்தாரையா. விண்ணுலகம் விட்டு அருமையான தந்தையே, அழகான தேவகுமாரனே, பிதாவின் செல்லகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமியில் சைமனுடைய பாவத்தை மன்னிக்க வந்த நல்ல தெய்வமே, வந்த நல்ல தெய்வமே. அந்த நல்ல தெய்வத்தை ஏற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யமே சொந்தம் சொந்தம் இலவசமாக கிடைக்கும். அங்கே மரணம் இல்லை ஐயா, அங்கே துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கலக்கம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. அருமையான பழங்கி நதியில் உள்ள அந்த தாகம் தீக்கிற நல்ல தண்ணி, அருமையான திராட்சை ரசம், அருமையான தூதர்கள் சாப்பிட்றக்கூடிய நல்ல சாப்பாடு. அங்கே மனிதனுக்கு யுத்தம் இல்லை, சண்டை இல்லை, துயரம் இல்லை. அங்கே பொண்டாட்டி ஆசை இல்லை, புள்ள ஆசை இல்லை, மாமா ஆசை இல்லை, மச்சான் ஆசை இல்லை. எல்லோரும் சகோதரர்கள், எல்லோரும் சகோதரிகள். இந்த அன்புல வாழ்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சிலுவையில் அடைக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அந்த நல்ல தெய்வத்தை நம்புங்க. மதம் மாற வேணாம், மதம் மாற யாரும் வரல. மனமாற்றம், மனதை திருப்புங்க, நல்ல ஆண்டவரை நம்புங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. பாருங்கள், நான் இப்போது இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் எங்களுடைய பழைய பாணியில், பழைய ட்ரெஸ்ஸில் போட்டு, பழைய பாசி ஊசி இப்படியெல்லாம் வாழ்ந்து ஆண்டவருடைய அன்புக்குள்ளே எப்படி வந்தேன்னு எல்லாம் சொல்லிட்டேன். இனிமேல் பாருங்கள், என்னுடைய பரிசுத்த ட்ரெஸ்ஸில் நான் மீண்டும் வந்து உங்கள் மத்தியில் நான் எப்படி ஊழியம் செய்து வருகிறேன்னு நான் சொல்கிறேன். இதை கேளுங்க, இயேசுவை நம்புங்க. இயேசு தான் மெய்யான தெய்வம், இயேசு தான் நம்மளுக்காக ரத்தம் சிந்தின தெய்வம், நம்மளுக்காக சிலுவை சுமந்த தெய்வம். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பின ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. அவர் நல்லவர். இயேசு உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஆட்டை படைத்தவர் ஆட்டு ரத்தம் கேட்கவில்லை ஐயா, மாட்டை படைத்தவர் மாட்டு ரத்தம் கேட்கவில்லை அம்மா, பறவைகளை படைத்தவர் பறவை ரத்தம் கேட்கவில்லை. எல்லாமே மனுஷன் புசிக்கிறதுக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தை. காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் ஊரும் பிரியாணிகளும் ஆகாயத்தின் பறவைகளும் சமுத்திரத்தின் மச்சங்களும் எல்லாமே ஆண்டு அனுபவித்து புசிகள் என்று ஆதாமுக்கு கட்டளை இட்டார். மனுஷன் சாப்பிட்றதுக்காக தான் எல்லா மிருகங்களையும் ஆண்டவர் படைத்தார். இன்றைக்கி மனுஷனை சாப்பிட்றாங்க, மிருகத்தை சாப்பிட மறந்து விட்டார்கள். ஏன்? கடவுள் எல்லா மிருகங்களையும் படைத்தார். எதுக்கு படைத்தார்னா மனுஷனுக்காக தான் படைத்தார். எல்லா கனியை படைத்தார். எதுக்குன்னா மனுஷனுக்காக தான். எல்லா மரம் செடி கொடி படைத்தார். எதுக்காக? மனுஷனுக்காக தான். எல்லா புல் பூண்டு எதுக்கு படைத்தார்? மனுஷனுக்காக தான். எல்லாமே ஆடு செத்து போகும், அது உயிர் எங்கே போகுதுன்னு அதுக்கே தெரியாது. மாடு செத்து போகும், அதோட அதனுடைய தலையெழுத்து முடிஞ்சு போகும். எல்லா குருவி கூவி செத்து போகும். ஆனால் மனுஷன் செத்தா 1 பரலோகம், மனுஷன் செத்தா 2 நரகலோகம். இயேசுவை நம்பினா பரலோகம், இயேசுவை நம்பலைன்னா நரகலோகம். இயேசுவை நம்புங்க, மதம் மாற வேணாம், மனம் மாறுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நாரி கடந்த நரிக்குள்ளே கடந்தவனே இன்றைக்கி இந்த வேஷத்திலிருந்து வாழ்ந்து, குப்பையில் வாழ்ந்து, எச்சியில சாப்பிட்டு, இலை பொறுக்கி சாப்பிட்டு, பிச்சை கேட்டு சாப்பிட்டு, அப்படி வாழ்ந்த ஒரு இனத்திலிருந்து கேப்பர் ரொட்டி சாப்பிட்டு, சோள கூளை குடித்து, சோத்துக்காகனி ஓடி ஓடி அழிஞ்சு வாழ்ந்த அந்த பாருங்கள், எங்கள் இனத்தினுடைய வம்ச வரலாறு எதில் வருதுன்னா, அழகான ஆபிரகாம் தகப்பனுக்கு அருமையான 100 வயசில் ஈசாக்கை கொடுத்தார் எங்கள் நல்ல தெய்வம். அந்த ஈசாக்கு சந்ததி
எங்கள் அப்பா தகப்பன் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், உன் சந்ததியை நான் பெருக வைப்பேன், உன் ஜாதியை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் எல்லா சொத்து சுகத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு வான்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தையில் ஆபிரகாம் தகப்பன் விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தோடு வந்தார். ஆண்டவரை எங்கேயும் அனுப்ப போகிறேன்னு கேட்கவே இல்லை, ஆண்டவர் எந்த ஊருக்கு போகணும்னு கேட்கவில்லை. இன்றைக்கி நம்மள இருந்தவங்க கேட்டிருப்போம், என்ன தகப்பனே என்னை எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்கிறீங்க, நான் எங்கே போவா, திருச்சிக்கு போவா, மதுரைக்கு போவா, திண்டுக்கல் போவா, கோயம்புத்தூர் போவா, இல்லை இங்கிட்டு பழனிக்கு போவா அப்படின்னு கேட்டிருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அவர் காண்பிக்கிற தேசம் வரைக்கும் நடந்து போனார். ஆபிரகாமை ஆசித்தார். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்கள் போல பெருக வைப்பினார், உன் சந்ததி கடற்கரை மணலை போல பெருக வைப்பினார். அந்த சந்ததி ஒரே ஒரு சந்ததி ஈசாக்கை தந்தார். அந்த ஈசாக்கினுடைய வயிற்றில் 2 ஆண் குழந்தை பிறந்தது. ஒன்று ஏசா, ஒன்று யாக்கோப்பு. பாருங்கள், இந்த வேட்டைக்காரராகிய இனம் எங்கள் இனம் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஏசாவினுடைய வம்ச வரலாறு. வயிற்றுக்காக வாழ்ந்த நரிக்குறவன், அந்த நரிக்குறவன் எங்கே பிறந்தான் என்று வேதத்தை ஆராய்ச்சி செய்து படிக்கும் போது ஆண்டவர் ஏசாவை காட்டுறாரு. ஏசா வேட்டைக்கு போய், பலத்த வேட்டைக்காரன், வேட்டைக்கு போயிட்டு வந்து பசி மயக்கத்தில் வந்து யாக்கோப்பு கிட்ட வந்து சொல்கிறாரு, தம்பி இந்த செவப்பு இந்த இது சோளக்கூடு கொஞ்சம் கூடு அப்படின்னாரு, எனக்கு மயக்கம் அடிக்கிறார். அப்போ தம்பிக்காரர் சொல்கிறாரு யாக்கோப்பு, உன் தகப்பனுடைய அந்த பெரிய ஸ்தானம், கடவுளுடைய அந்த மகிமையின் ஆசீர்வாதம், உன்னுடைய சேஷ்டா புத்திர பாகம் எனக்கு கொடு, நான் உனக்கு கூழ் தரேங்கிறார். பாருங்கள், இந்த ஏசா அண்ணன் தம்பியுடைய பேச்சை கேட்டு அந்த வயிற்று பசிக்காக நீ அந்த பொல்லாத மனுஷன் சேஷ்ட புத்திர பாகம் அவருடைய ஆசீர்வாதமே எழுந்து போனார் கூழை நம்பி. அதே தான் அந்த கடவுளுடைய அன்பின் ஆசீர்வாதத்தை மறந்து போனால் நரிக்குறவன் வயிற்றுக்காக தான் பிழைத்தான் தவிர அவன் ஆசீர்வாதத்தோடு பிழைக்கவே இல்லை. அதே ஏசா அன்னையுடைய வம்ச வரலாறு தான் நரிக்குறவன். காட்டிலே வாழ்ந்து வேட்டையிலே வாழ்ந்த இந்த நரிக்குறவன் ஆண்டவர் என்ன பண்ணாராம், இன்றைக்கி தெரிந்து கொண்டு பரிசுத்த சந்ததியை உருவாக்கி மதம் மாறவில்லை, மனம் மாறி எங்கள் இன மக்கள்கள் இன்றைக்கி அன்பின் ஆண்டவரை தெரிந்து கொண்டு அந்த இன மக்கள்களை பாருங்கள் இன்றைக்கி பரிசுத்தமாக எப்படி வாழ்கிறாங்க. எங்கள் அம்மா வெறும் அரைப்பாவாடை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி துவைப்பாங்களா இல்லையோ, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பாங்களா இல்லையோ. இப்போ இன்றைக்கி உள்ள பிள்ளைங்க பாருங்கள், தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பிள்ளைகளை முதல்ல பிரஷ் கொடுத்து கோல்கேட்டு கொடுத்து பல்ல வளர்க்க சொல்கிறாங்க, பிள்ளைகளை குளிப்பாட்டுறாங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு நல்லா ட்ரெஸ்ஸு போட்டு இட்லி தோசை வாங்கி சாப்பிட்டு எல்லாரும் அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மா எங்களை பல்லு வளர்க்க கற்றுக் கொடுக்கல, எங்களை குளிக்க கற்றுக் கொடுக்கல, மணலே படுத்து கொடுப்போம், மணலே விளையாடுவோம். நானும் எங்கள் அப்பா போல் கோமணத்தை போட்டு அந்த வில்லுக்கட்டையை வச்சுக்கிட்டு குருவி அடிக்க ஓடுவோம். ஒரு பானையில் சோறு கிடந்துச்சு, ராத்திரி 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த பானையில் அப்படியே எடுத்து தட்டில் சாப்பிட மாட்டோம், குண்டாக்குள்ளே கிடக்கிற சோத்தில் அப்படியே கையை வச்சு அப்படியே அள்ளி 4 வாய் தின்னுட்டு போய் படுத்துருவோம். யார் எங்கள் அம்மா வந்தானோ அப்பா வந்தானோ அப்படி தான். இப்படிப்பட்ட வாழ்ந்த ஒரு நரக வாழ்க்கையிலேருந்து இன்றைக்கி பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் காமிச்சு மனம் மாறணும், மதம் மாறவில்லை. நரிக்குறத்தையே கட்டிக்கிட்டேன், நரிக்குறவன் ஊரில் ஊழியம் செய்கிறேன், நரிக்குறவன் நல்லா ரசிப்பில் கொண்டு வந்து இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களெல்லாம் கல்லங்க பிள்ளைங்க கூட தோந்துப்போம், வெள்ளாள பிள்ளைங்க கூட தோந்துப்போம். இன்றைக்கி பாருங்கள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் மத்தியில் ஊழியம் செய்ய பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய வீட்டில் நடந்து போகிறோம், உள்ளுக்கு மெத்தையில் உட்காரோம், அவங்க சாப்பிட்ற மாதிரி எங்களே சாப்பிட வைக்கிறாங்க. அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மா அப்படி இல்லை, ரோட்லேயே நின்று ஐயா அம்மா பிச்சை கேட்டு கொடுக்குற சோறை வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, எங்களை அப்படியே கிறிஸ்தவர்களெல்லாம் மனம் மாறி மதம் மாறலை, மனம் மாறினா உண்மையான ஆண்டவரை நம்புகிற கிறிஸ்தவர்கள்லாம் நரிக்குறவன் ரசிக்கப்பட்டான்னு சொன்னால் எங்களை நல்லா பாராட்டுறாங்க, நல்லா அன்பு கொடுக்குறாங்க, நல்லா ஆகாரம் கொடுக்குறாங்க, நல்லா கூப்பிட்டு வச்சு மேடையில் உட்கார வைக்கிறாங்க, மேடையில் பேச வைக்கிறாங்க, அவங்க உட்கார்ற மாதிரி பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க. இது மாதிரி எங்கள் முன்னோர்களுக்கு யாரும் செய்யவில்லை. ஏன்? ஏசப்பா நல்லவர், ஏசப்பா வல்லவர். இயேசுவை நம்பின ஜாதி எல்லாரும் உண்மையான நேச குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அனைவரும் பரிசுத்தவான்கள். அந்த நல்ல தெய்வத்தை கும்பிடுங்க, மனம் மாறுங்க, மதம் மாற வேணாம், மனம் மாறுங்க, மதம் மாற வேணாம். பணம் 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 பரலோகம் கொண்டு செல்லாது, பணம் பரலோகம் கொண்டு செல்லாது, மனம் மாறுங்க, பரலோகம் வந்து சேருங்க. யாரும் பணம் எடுத்துகிட்டு போகிறதும் இல்லை,
கொண்டு வந்ததும் இல்லை. தாயின் கருவில் பிறக்கும் போது நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக போகிறோம். அதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. நான் நரிக்குற வேஷத்தில் உங்களுக்கு அந்த பழைய பாணியினுடைய அர்த்தங்களை எடுத்து காமிச்சேன். இப்போ நான் கிறிஸ்தவனா எப்படி மாறினேங்கிறது உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். இப்போ நான் கிறிஸ்தவனா எப்படி இருக்கிறேங்கிறது அந்த ட்ரெஸ்ஸோடு வந்து உங்கள் மத்தியில் நான் ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் என் சைமனு. முன்னாடி எங்களுடைய நரிக்குற பாரம்பரியத்தில் பற்றி உங்கள் மத்தியில் முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸோட இப்போ நான் பரிசுத்த ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ட்ரெஸ்ஸில் இப்போ வந்திருக்கிறேன். இந்த வேதம் தான் வெளிச்சம். பாருங்கள், என்னுடைய பேர் என் சைமனு, ஊலாங்குடி, நரிக்குறவர் காலனி, சியோன் ஜங்கல்வளா விசுவாச ஊழியம். விசுவாச ஊழியம் என்று இந்த திருச்சி பகுதியில் எங்களுடைய கிராமம் ஒரு 25 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர்லேருந்து எங்கள் ஊர் ஒரு கிராமமாக இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்து கிராமமாக இருக்குது. தனியாக எங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், அந்த கிராமத்தில் நான் ஊழியம் செய்து வருகிறேன். ஆனால் ஒரு சின்ன சபை வச்சு ஆஃபீஸரை சீட்டு போட்டு தான் சபை பண்ணிட்டு வர்றோம். ஒரு 40 பிள்ளைகள் சபைக்கு வராங்க. ஆனால் என்னுடைய தரிசனம் கட்டிட சபையாக ஆண்டவர் மாற்றணும் என்று 2011 தரிசனம் கொடுத்தாரு. அப்போது எங்களுடைய பிள்ளைகள் இப்போது எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 700 ஜனங்களுக்கு மேலே குடியிருக்கிறாங்க. 200 வீடு அரசாங்கத்தில் கட்டி கொடுத்த வீடு இருக்காங்க. 700 ஜனத்தொகை இருக்குது. இப்போ உள்ள சந்ததி பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்க சபையில் இடம் இல்லாத காரணத்தினால ஆண்டவர் சபையை விரிவுபடுத்தி இப்போ உள்ள சந்ததியெல்லாம் ஆண்டவருடைய அன்பை ருசிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுக்காக எங்கள் சபையை விரிவுபடுத்தணும், எங்கள் பிள்ளைகளெல்லாம் அந்த சபைக்கு வரணும், ஆண்டவருடைய அன்பை ருசிக்கணும். அதுக்காக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் அன்பின் ஜெபத்தை நீங்கள் ஜெபத்தில் தாங்குங்க. எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை தரணும். இந்த கடைசி காலத்தில் எங்களுடைய ஜன மக்கள்கள் எல்லாரும் முன்னோர்கள் எல்லாம் நரகத்துக்கு போய்விட்டாங்க. எல்லாரும் மாற்றத்தினால ஆண்டோடைய அன்பு தெரியாமல் போயிட்டாங்க. இப்போ உள்ள இருக்கிற சந்ததியாவது அழிஞ்சு போகிற ஆத்மாக்காக திறப்பில் நிற்க ஒருவனும் காணேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் இருக்குமா. உங்களை மாதிரி பரிசுத்தவான்கள் எங்கள் அழிஞ்சு போகிற நரிக்குற கூட்டமெல்லாம் மனம் திரும்பணும். அவங்களாம் வந்து ஆலயத்துக்கு வரணும். அதுக்காக ஒரு நல்ல ஆலயம் கொஞ்சம் அகலமாக 50க்கு 40 இப்படிப்பட்ட கொஞ்சம் விரிவுபடுத்த ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் வாழ்ந்து வருகிறோம் கிராமத்தில். என்னுடைய பேர் சைமனு. ஆனாலும் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் முதல் கிறிஸ்தவரா. இப்போ இருக்கிற எங்கள் சந்ததியெல்லாம் ரட்சிக்கப்படணும். அது உங்களுடைய ஜெபம் முக்கியம். நீங்கள் ஜெபித்தால் எங்களுடைய இன மக்கள்களும் ரட்சிக்கப்படுவார்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வரணும். இந்த கடைசி காலத்தில் இந்த கொஞ்சம் கூட்டமாவது எங்கள் நரிக்குற கூட்டம் இந்தியா முழுவதும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு வரணும். அது ஒரே ஆசை தான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோக ராஜ்யமே மகிழ்ந்து களி கூறும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஜெபத்தினாலே எங்களுடைய நரிக்குற இனத்தில் ஒரு மக்கள் மனம் திரும்பினாங்கன்னா அது பரலோக ராஜ்யமே மகிழ்ந்து களி கூறும். அதுக்காக அவங்க மனம் திரும்பணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தணும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆலயம் விரிவாக்க ஆண்டவர் சமூகத்தில் நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அதுக்கு வேண்டிய வழிவாசலை திறப்பார். ஆனால் நான் முன்னாடி எங்கள் பாஷையில் சொன்னதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. இப்போ நான் பரிசுத்த வாழ்க்கையில் இப்போ நான் பாஸ்டராகி இது மாதிரி ஆண்டவருடைய வேதத்தை வைத்து நான் ஜெபம் பண்ணி பிள்ளைங்களை நான் நடத்தி வருகிறேன். எங்கள் சபையில் 40 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 40 பிள்ளைங்களும் நல்லா பாடுவாங்க. எல்லாம் தமிழ் பாட்டு பாடுவாங்க. நான் மட்டும் தமிழும் எங்கள் பாஷையில் ஆண்டவர்கிட்ட வரம் பெற்று அந்த வரத்தில் நான் 2 பாடலும் பாடணும். படிப்பு எழுத தெரியாது. அப்படி வாயில் ஒவ்வொரு இயற்கைகளை பார்த்து சந்திரனை பார்த்து பாடுவேன், சூரியனை பார்த்து பாடுவேன், காற்றை இடி மின்னல் இப்படிப்பட்டலாம் பார்த்து பாடுவேன். அதில் ஆண்டவர் இந்த தமிழ் பாட்டு தான், அதை அப்படியே எங்கள் பாஷையில் பாடுவேன். காணா தேக்கணா பெந்தோலா யோ ஆச்சோலா காணா தேக்கணா பெந்தோலா யோ ஆச்சோலா ஏசு அச்சோலா துண்ணமண்ணா அப்புண்ணாபி யோ துண்ணமண்ணா அப்புண்ணாபி. இது தமிழ் பாட்டு. குருடனை பார்க்க வைத்தார், செவடனை கேட்க வைத்தார், ஊமையனை பேச வைத்தார். இந்த பாடல் எங்கள் பாஷையில் நான் அதை வச்சு எங்கள் பாஷையில் பாடுகிறேன். செவுடன ஹம்தன பெந்தோலா யோ அச்சோலா செவுடன ஹம்தன பெந்தோலா யோ அச்சோலா ஏசு அச்சோலா துண்ணமண்ணா அப்புண்ணாபி
யோத்து நமன்னா அப்புனாபி முக்கன வார்த்தை தீதோலா யோ அச்சோலா அச்சோலா முக்கன வார்த்தை தீதோலா யோ அச்சோலா அச்சோலா ஏசு அச்சோலா துண்ணமன்னா அப்புனாபி யோத்து நமன்னா அப்புனாபி அப்புன்னோ ஏசு அச்சோலா துண்ணமன்னா அப்புனாபி லங்கடன்னா சாலன்னா பெந்தோலா யோ அச்சோலா லங்கடன்னா சாலன்னா பெந்தோலா யோ அச்சோலா ஏசு அச்சோலா துண்ணமன்னா அப்புனாபி யோத்து நமன்னா அப்புனாபி அப்புன்னோ ஏசு அச்சோலா துண்ணமன்னா அப்புனாபி யோத்து நமன்னா அப்புனாபி आट पर डोड़ी अखबार खूनो मोटू दर्द नाचो कारो आट पर डोड़ी अखबार खूनो मोटो दर्द नाचो कारो येसु अचोला तो नमना अपना भी யோ துணமன்னா அப்புனாபி அல்லேலூயா. இந்த பாடல் இயேசு நல்லவர், குருடனை பார்வை கொடுத்தார், செவிடனை கேட்க வைத்தார், ஊமையனை பேச வைத்தார், முடவனை நடக்க வைத்தார், 38 வருஷம் வியாதித்தார், எழுந்து நடுனார். இந்த பாட்டு எங்கள் பாஷையில் நான் அதை அப்படியே எங்கள் பாஷையில் பாடி கற்றுக்கிட்டேன். இது எழுதலை, ஆண்டவர் இது மாதிரி ஒவ்வொரு ஞானம் தந்து சாலமோனுக்கு ஆண்டவர் கேட்டார் தரிசனத்தில், சாலமோனே உனக்கு என்ன வேணும்னாரு. ஆண்டவரே எனக்கு ஒன்றும் வேணாம், எங்கள் அப்பா வச்சிருக்கிற சொத்து சுகம், எங்கள் அப்பா வச்சிருக்கிற ராஜாக்கள், எங்கள் அப்பா வச்சிருக்கிற எல்லா ஆடு மாடு கோழி கொக்கு வேலைக்காரன் அத்தனைக்கும் நான் நடத்தணும், எனக்கு ஞானம் கொடுக்கணும் ஆண்டவர்னார். அதே மாதிரி தான் இந்த சைமனாகிய நான் ஆண்டவரே நரியிலே நாடி கிடந்தேன், கொக்குல நாடி கிடந்தேன், என்னை ஞானம் கொடு, எங்கள் இன மக்கள் மனம் திரும்பணும். அதனால் அற்புதம் ஆண்டவர் நீ செய்த அற்புதமெல்லாம் நான் செய்யணும், அந்த வரம் எனக்கு கொடுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு படிப்பே இல்லாமல் ஆண்டவருடைய வேதம் தான் ரகசியம், இன்றைக்கி வேதம் தான் வெளிச்சம். இந்த வேதத்தை நம்பி இன்றைக்கி பரிசுத்த ஊழியத்தை ஆண்டவருடைய சமூகத்தை செய்து வர்றேன். நான் ஆண்டவருடைய அன்பில் இந்த 15 வருஷம் சபை கட்டி 15 வருஷம் ஆகுது, 15 வருஷமாக தீர்க்கதரிசி ஊழியக்காரா உண்மையாக ஆண்டவரை பயந்து வாழ்கிறேன். மனுஷனை யாரும் பயப்படல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறென்று வேதம் சொன்ன அந்த நல்ல வார்த்தை நம்பி பணத்தை சம்பாதிக்க ஓடவில்லை, பணத்துக்காக ஓடி திரியவில்லை, வயிற்றுக்காக ஓடி திரியவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ மாம்சத்தினால் பிழைத்தால் சாவென்றார். அதனால் அந்த சாவெல்லாம் மறந்து ஆண்டவர் கொடுக்குற அன்னைக்கு கொடுக்கறத வச்சு ஆண்டவர் சமூகத்தில் ஊழியம் செய்து வருகிறேன். எங்கள் பிள்ளைகளெல்லாம் வெளியில் எங்கே போனாலும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா இது மாதிரி பிள்ளைக்கு முடியல ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவோம். ஜெபம் பண்ணுவோம், சோகம் கொடுப்பார். சோகம் கொடுக்குற ஒரு ஆண்டவர், பேய் ஊட்டுற ஒரு ஆண்டவர், கருவிலிருந்து பிள்ளைகளை கொடுக்குற ஒரு ஆண்டவர். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தாயின் கருவிலின் உருவாதுக்கு முன்னாடி நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னாடி நான் உன்னை சைமன் என்று பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னார். அந்த நல்ல தெய்வத்தை மட்டும் தான் நம்புகிறேன். ஆண்டவர் இன்றைக்கி வந்தாலும் அவருடைய ராஜ்யத்துக்கு பறந்து போகணும். அந்த பறந்து போகிறதுக்காக எங்கள் நரிக்குற இனமும் மனம் திரும்பணும். அதுக்காக ஒரு நல்ல ஆலயம் விரிவாக்கணும், நல்ல ஆலயம் கட்டிட ஆலயம் கட்ட அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சிறு சாட்சியை தேவன் தந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பெயர் சைமன் என்று நீங்கள் கொஞ்சம் நினைவு கூர்ந்து எங்கள் இன மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஒரு காட்டில் தான் இருக்கிறோம். எங்களோட பாருங்கள், திருச்சியிலேருந்து அப்படியே பஸ் ஏறி வந்தால் ஒரு 3-4 கிலோமீட்டரில் பஸ் ஏறிங்க நடந்து போகணும் எங்கள் ஊருக்கு. அது பாருங்கள், திருச்சியிலேருந்து பழனாங்குடி பஸ்ஸு வரும், தேனேரிப்பட்டி பஸ், இந்த சூரியர் போகிற பஸ்ஸு வரும். அப்படிப்பட்ட பஸ்ஸில் ஏறி பூலாங்குடி கலப்பு காலனின்னு சொல்லி இறங்கி அங்கேருந்து நடந்து கிழக்க போகணும். கிழக்க எங்களுக்காக நரிக்குற காலனின்னு தனியாக ஒரு காலனி இருக்குது. அந்த காலனி தான் ஊழியம் செய்து வர்றேன். என்னுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. என்னுடைய ஊழியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. எங்களுடைய மக்கள், மீதியான மக்கள்கள் மனம் திரும்பணும், அவங்கெல்லாம் ஆலயத்துக்கு வரணும். அவங்க ஆலயத்தில் வந்து உட்காந்து அவங்க ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆலயத்தை ஆண்டவர் கட்டி கொடுக்க அதுக்கு வேண்டிய வழிவாசலை பரலோகத்திலிருந்து வாசலை திறக்க வேண்டும். இதுக்காக ஆண்டவரை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். என்னுடைய சாட்சிகளையும் என்னுடைய வேத ரகசியத்தினுடைய அன்பையும் நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி ஊழியம் செய்கிறேன்னு இது எல்லாத்தையும் எடுத்து எல்லா மக்கள்களும் பார்க்கறதுக்காக
இந்த இடத்துல நான் பல நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த தாளந்தை நான் என்ன பண்ணுறது, எனக்கு கொடுத்த வேத வசனத்தை நான் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு பாடல் பாடக்கூடிய ஒரு அன்பின் கருவி எனக்கு கொடுத்துருக்கிறீ, நான் யாருக்கிட்ட போவேன், நான் எந்த இடத்துல போய் நான் ஆண்டவருடைய அன்பை ருசிப்பேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷ அறிவிங்கன்னு ஆண்டவரே நீ சொல்லிட்டியே. என்னுடைய தாளந்தும் என்னுடைய வேத வசனத்துடைய ரகசியத்தையும் நான் ரட்சிக்கப்பட்டதும் எங்களுடைய முன்னோர்களுடைய அந்த பாரம்பரியத்தையும் நான் எப்படி உலகம் முழுவதும் சொல்கிறது என்று நான் பல நாள் ஜெபம் பண்ணி அழுதிருக்கிறேன். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் இன்றைக்கி ஒரு அன்பின் வாசலை திறந்தார். தானியேல் ஐயாவே, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது, எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது, அவரை ஆண்டவர் அனுப்பினார். ஏன்னா ஆண்டவருடைய கிருபை இந்த நாளில் என்னுடைய சாட்சிகளும் எங்கள் முன்னோர்களுடைய சாட்சிகளும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள தானியேல் ஐயாவையும் கொண்டு வந்த அந்த நல்ல தேவனுக்கு நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய இப்படிப்பட்ட இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய இப்படிப்பட்ட வீடியோ எடுத்து அனுப்பக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்து அவரை தேவன் கொண்டு வந்ததற்காக ஆண்டவரை நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். அவர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவரை இங்கே கொண்டு வர காரணமாக இருந்த நம்மளுடைய அருள் பிரகாஷ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். அருள் பிரகாஷ் ஐயா எனக்கு பல வருஷமாக தெரியும். அவர் மூலியமாக தானியேல் ஐயாவை கொண்டு வந்து இன்றைக்கி பேட்டி கொடுக்க உதவி செய்ததுக்காகவும் அவர் குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதுக்காக தானியேல் ஐயாவுக்காகவும் அருள் பிரகாஷ்காகவும் என்னுடைய ஊழியத்துக்காகவும் இந்த சத்தியத்தை கேட்குற உங்களுடைய ஊழியத்துக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.